அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 920 உலகை மாற்றிய தோழிகள் பகுதி 1. இது ஒரு புத்தகம் வாங்கியிருக்கார் ரமேஷ். அந்த புத்தகத்துல இருந்து சில கதைகள் நினைக்கிறேன், கதைகளா கட்டுரைகளா எனக்கு தெரியல. போன முறை நெருப்பு மலர்கள் சொன்னாரு, அதுலயே நம்ம பெண்களை பற்றி தான் பார்த்தோம். பெரும்பாலும் பெண்களை பற்றி பார்த்தா அந்த காலத்துல நமக்கு தெரியாத அறியாத தகவல்களை கொடுத்தாரு. அதே மாதிரி இதுவும் ஒரு அறியாத தகவல்களா இருக்கும்னு நினைக்கிறேன். நானு தெரியல, நமக்கு பார்ப்போம். ரமேஷ் என்ன சொல்ல வராது, நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் என்னும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். தாயின் தாலாட்டாய் இன்பத்தேனாய் காதில் பழிந்து அகரமாய் சிகரமாய் வாழ்வழித்த அன்னை தமிழே, உன்னை வணங்கி மகிழ்கின்றேன். தங்கு தடையின்றி தமிழில் பேச நின் ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன் தமிழ் தாயே. சிந்தனைகளால் செதுக்கும் இந்த இனிய தளத்தில இந்த உலகை மாற்றிய தோழிகள் என்ற இந்த புத்தகத்தின் மூலமாக உங்களை சந்தித்து சிந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது அதாவது பெண்களை பற்றிய ஐயா அவர்கள் ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி இதுவும் பெண்களை பற்றிய பெண்களை உயர்வை பற்றி பேசுகின்ற ஒரு அற்புதமான நூல் தான் உலகை மாற்றிய தோழிகள். இதன் ஆசிரியர் சஹானா என்பவர் அழகாக எழுதியிருக்கின்றார். அதாவது நாம் சென்ற முறை பார்த்தது இந்தியாவில் இருக்கின்ற நெருப்பு மலர்களை பற்றி பார்த்தோம். இப்போது உலகத்தையே மாற்றிய அந்த பெண்களை பற்றிய அவர் எழுதிய அந்த புத்தகத்தை தான் நான் உங்கள் முன்னே சந்தித்து சிந்தித்திருக்கின்றேன். அந்த ஆசிரியர் எழுதிய உரையை நான் பார்க்கின்றேன். மார்ச் 2012 வெளியான குங்குமம் தோழியின் முதல் இதழ் முதலே வெளியான வித்தியாசமான முயற்சி தான் உலகை மாற்றிய தோழிகள் பகுதி. நமக்கு அவ்வளவாக பரிச்சயமில்லாத பெண்களை பற்றிய இந்த தொடர் எதிர்பாராத வகையில் பிரமாதமான வரவேற்பை பெற்றது. பெண்கள் பத்திரிகையில் வெளியான பெண்களை பற்றிய தொடராக இருந்தாலும் இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்ற அனைவருக்கும் பொதுவானதே. முதல் இதழில் வெளியான ஹைபேஷாவுக்கு வந்த கடிதங்கள் எண்ணிக்கை ஆச்சரியப்படுத்தியது. ஆன் பிராங்க் வெளியான போது குழந்தைகள் படித்து காட்டியதாக ஒரு தாய் நெகிழ்ச்சியாக தொலைபேசியில் கூறினார். அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு செவிலியர் நைட்டிங்கேல் பற்றி படித்துவிட்டு நீண்ட மெயில் அனுப்பியிருந்தார். இப்படி ஒவ்வொரு தோழியை பற்றியும் வெளியான போது கிடைத்த அனுபவங்கள் ஏராளம். உலகை மாற்றிய தோழிகளை அறியும் போது சில விஷயங்கள் தெல்ல தெளிவாகின்றன. பெண்கள் போருக்கு எதிரானவர்களாக எப்போதும் இருந்து வருகிறார்கள். சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாகவே செயலாற்றுகிறார்கள். நல்ல விஷயத்துக்காக துணிச்சலுடன் தன் சொந்த நாட்டு அரசியலை கூட எதிர்த்திருக்கிறார்கள். சிலர் தங்களின் கொள்கைக்காகவே பலியாகி இருக்கிறார்கள். உலகில் தோன்றும் ஒவ்வொரு பெண்ணும் போராடித்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கின்றது. இருப்பினும் கற்பனை கேட்டாத போராட்டங்களை துணிச்சுடன் எதிர்கொண்டு உலகை மாற்றிய இத்தோழிகளை அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வதும் மிக அவசியம். இனி உங்கள் வாசிப்புக்கும் சிந்தனைக்கும் காத்திருக்கிறார்கள் இந்த அபூர்வ தோழிகள் என்று ஆசிரியர் இந்த உரையை முடிக்கிறார். இந்த ஆசிரியருடைய பெயர் சஹானா. அருமையான இந்த நூல்களை பற்றி தொகுத்து அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை பற்றி அந்த நூலுக்குள்ளே போவோம். அதற்கு முன்னால பாரதியாரின் பெண் அறத்தை பத்தி சொல்லிட்டு போறேன். பெண்களை பற்றிய நிகழ்ச்சி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம். அமிழ்து வேறுவாம் அறியாமையில் அவளும் எய்தி கவலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண் அறமாகும் அப்படின்னு சொன்ன பாரதியாருடைய வரிகளை சொல்லி அந்த பெண்ணின் பெருமைகளை, பெண்ணின் பெருந்தக்க யாவலன்னு சொன்ன வள்ளுவன் அடிகளை போற்றி நாம் இந்த புத்தகத்திற்குள்ளே போகின்றோம். முதலில் அவர் சொல்லும் தோழி ஹைபேஷா, அறிவழகி அப்படின்னு சொல்றார். உலகை மாற்றிய தோழிகள்ல முதல் ஹைபேஷா. இந்த 1600 ஆண்டுகளில் வானவியலாளர், கணிதவியலாளர், தத்துவியலாளர், பேராசிரியர், கண்டுபிடிப்பாளர், எழுத்தாளர் என்ற பன்முகம் கொண்ட ஹைபேஷாவுக்கு இணையான பெண் இன்று வரை பிறக்கவே இல்லை என்கின்றார் ஆசிரியர். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், கலீலியோ இப்படி பல அறிஞர்கள் வரிசையில, ஆண் அறிஞர்கள் வரிசையில ஒரு பெண் கூட இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு ஒரு அருமருந்தா வந்தவர் தான் நம்ம மகத்தான பெண்மணி ஹைபேஷா. கிபி 4ஆம் நூற்றாண்டுல
எகிப்தின் தலைநகரான அலெக்சாண்ட்ரியா கல்வி, அறிவியல், அரசியல்ல சிறப்பு பெற்றிருந்தது. 5 லட்சம் புத்தகங்களை கொண்ட மிகப்பெரிய நூலகமும் மிகப்பெரிய ஆய்வகமும் அந்த காலத்திலேயே அந்த அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தது. அந்த நூலகத்தின் பிரதான ஆசிரியரும் பிரதான நிர்வாகியும் அவர் பேர் தான் வந்து தியோன். அவருடைய மகள் தான் அவர் கிரேக்க பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அவருடைய மகள் தான் இந்த ஹைபேஷா. இவரது அறிவு சிறுமியாக இருக்கும் போதே தத்துவம், கணிதம், வானவியல், இலக்கியம் போன்ற பல திறவுகளில் விவாதிக்கக்கூடிய அபார திறமை பெற்றிருந்தார் இந்த ஹைபேஷா. பள்ளி படிப்பை முடித்தவுடனே கிரேக்கம், இத்தாலி, மத்திய திரைக்கடல் போன்ற பகுதிகளுக்கு சென்று தன்னுடைய மேற்படிப்பை முடித்துக் கொண்டார் ஹைபேஷா. தத்துவம், கணிதம், பகுத்தறிவு, இலக்கியம், அரசியல் துறைகளில் அவர் பெற்றிருந்த அந்த அறிவு கணைகளை கண்டு ஹைபேஷா வந்து மிகவும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. எங்க அலெக்சாண்டிரியா நகரத்துல ஹைபேஷானா எல்லாவற்றுக்கும் ஒரு சிறந்த பெண்மணி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை பார்த்து இவருடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வருகிறது. அதை பார்த்து பல நாட்டு மன்னர்கள், செல்வந்தர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஹைபேஷாவுடைய அனுப்பி தன்னுடைய படிப்புக்கு அவங்க கிட்ட அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட செல்வாக்கு உயர்ந்திருக்கு. வழக்கமாக பெண்கள் உடுத்தும் உடைகளை அவர் அணிய மாட்டார். ஒரு முழு நீள அங்கி தான் அணிந்திருப்பாரு. குதிரை வண்டியில தான் வருவார். அந்த குதிரை பூட்டப்பட்ட அந்த வண்டியை கூட இவர் தான் ஓட்டுவார். வேற யாரும் ஓட்ட மாட்டாங்க, ஆண்கள் யாரும் ஓட்ட மாட்டாங்க. அறிவுத்திறன், தன்னம்பிக்கையின் அடையாளமாக வலம் வந்த ஹைபேஷாவை அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பகுத்தறிவு சிந்தனவாதி அவர். பாய்மரங்களின் ஒப்பீடு அளவை கண்டறியும் ஹைட்ரோமீட்டர், நட்சத்திரங்களின் தன்மை கண்டறியும் ஆஸ்ட்ரோலோப் என்ற கருவியை கண்டுபிடிச்சவர் இவர் தான். கணிதம், தத்துவம், அறிவியல் துறைகளில் பல நூல்களை எழுதியிருக்கார் இந்த ஹைபேஷா. ஹைபேஷா வாழ்ந்தது 4ஆம் நூற்றாண்டுல. எகிப்து யாருடைய கண்ட்ரோல் இருந்ததுன்னா ரோம பேரரசர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அந்த ரோம பேரரசுனா மத நம்பிக்கை, மதவாதிகளுடைய கண்ட்ரோல்ல இருந்தது ரோம பேரரசர். அந்த ரோம பேரரசரை ஆட்டுவிப்பது அந்த மதவாதிகள். எகிப்தின் ஆளுநராக இருந்த ஒரிஸ்டஸ் என்பவர் ரொம்ப நம்ம ஹைபேஷாவுக்கு ரொம்ப பழக்கம். அவருடைய தத்துவ கருத்துக்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு சுதந்திரம் கொடுத்தார். அவங்களும் நல்லா 2 பேரும் நல்லவே நண்பர்கள். அதை வந்து அலெக்சாண்ட்ரியாவின் தலைமை குருவாக இருந்த பிஷப் ஷெரில் என்பவருக்கு இது பிடிக்கல, அந்த தலைமை குருக்கு. ஏன்னா மத நம்பிக்கைகளுக்கு எதிர்வாக இருந்தது இவங்களோட பகுத்தறிவு சிந்தனை. அதனால அந்த பிஷப்புக்கு வந்து இவங்களோட ஹைபேஷா இந்த கவர்னரை பார்த்தா பிடிக்கல. உடனே என்ன பண்றாரு, கவர்னர் அந்த பதவியிலிருந்து நீக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருடைய வெளி இடங்களை அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய செல்வாக்கு வச்சு அந்த கவர்னரை கொலை செஞ்சிட்டார். இப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில ஹைபேஷாவுடைய அந்த பகுத்தறிவு சிந்தனையும் அந்த இதுவும் வந்து நல்ல பேச்சு அதிகரித்து வந்தோடனே இவருடைய பார்வை வந்து அவங்க பக்கம் திரும்புது. பிஷப்போட பார்வை ஹைபேஷா மேடம் திரும்புது. அப்போ ஒரு சூழ்ச்சி வழி ஒண்ணு பின்றார். என்னன்னா, கிபி 415 மார்ச் மாதம் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு குதிரை வண்டியில வந்து கொண்டிருக்கிறாங்க ஹைபேஷா. அப்ப என்ன பண்றாங்க, இந்த மதவாதிகள் ஒரு கும்பலா போய் அவரை வண்டியை மறிக்கிறாங்க. மறிச்சுட்டு அவர் அந்த வண்டி மேல ஏறி அவர் கையை பிடிச்சி இழுத்து தரன்னு ரோட்ல வலிச்சின்னு போறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட ரத்தம் ஒழுகுது, அவ்வளவு உடம்பெல்லாம் காயமாகுது. எடுத்து போய் குற்றுயிரும் குலயுரமா எடுத்து போய் ஒரு சர்ச்சில் எடுத்து போய் போடுறாங்க. அங்க போட்டவனா அவன் பாதி உயிர் போச்சு. அவங்க என்ன தரன்னு இழுத்துன்னு போனவங்கள அவங்களுடைய ஆடைகளை களைந்து விட்டு இந்த சிப்பியோட ஓடு இருக்குல்ல அதை வச்சு உடம்பெல்லாம் கீறி விடுறாங்க. அதை ஓட வச்சு என்னென்ன பண்ணமோ சித்திரவதை பண்றாங்க. அவங்க துடிக்கிறாங்க. அப்ப கூட அந்த மதவாதிகளுடைய வெறி அடங்கலை. என்ன பண்றாங்க, 2 கால்களையும் வெட்டி விடுறாங்க. வெட்டிட்டு அப்போ அடங்காம என்ன பண்ண, மிச்சம் எஞ்சி போன குற்றுயிரும் குலயுயிருமா இருந்த அந்த ஹைபேஷாவின் உடலை தீயிட்டு கொளுத்திடுறாங்க. அந்த தீயில கருகி அந்த சிந்தனைவாதி, அந்த பகுத்தறிவு, அந்த காலத்து ஆண்களுக்கு நிகரான ஒரு பெண்ணா இருந்த ஒரு ஆளு இறந்து போயிடுறாங்க. நடமாடும் பல்கலைக்கழகமாகவும் அறிவு களஞ்சியமாகவும் இருந்த ஹைபேஷாவை கொண்ட சரினால் அறிவுலகமே இருண்டு போச்சு. அந்த நூற்றாண்டிலே வேற ஆள்கள் இல்லை. அப்புறம் 1600 ஆண்டுகளுக்கு அப்புறம் அரபு நாடுகள் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த எகிப்து மேல படையெடுத்தது போது அந்த மிகப்பெரிய நூலகத்தை அவங்க தீயிட்டு எரிச்சிட்டாங்க. அந்த 5 லட்சம் புத்தகம் அந்த நூலை தீயிட்டு எரிச்சிட்டாங்க. இதுல ஹைபேஷாவோட எழுதிய புத்தகங்கள் எல்லாம் தீக்கு இரையாகிவிட்டது. ஒரு சில புத்தகங்கள் மட்டுமே எஞ்சி இருந்தது. அந்த புத்தகங்களை படித்த அறிஞர்கள், அதாவது ஐசக் நியூட்டன் போன்றவர்களுக்கு அந்த புத்தகம் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவங்க எழுதுறாங்க. அப்பனா
ஐபேஷாவுடைய அந்த நூல் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பாருங்க. அவருடன் பயின்ற மாணவர்கள் மிகப்பெரிய பதவியில் இருந்தாங்க. அவங்க தான் அவங்க மூலியமா தான் ஐபேஷாவுடைய நம்மளுடைய அவருடைய அந்த திறமைகள் இப்ப வெளிக்கு வந்தது. இன்று பெண்கள் பல துறைகள் சாதனை படைக்கிறார்கள். இருந்தாலும் 1600 ஆண்டுகளுக்கு முன்னாக வானவியல், கணிதவியல், தத்துவவியல் பேராசிரியர், கண்டுபிடிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட ஐபேஷாவுக்கு இணையான இன்னொரு பெண் பிறக்கவே இல்லைன்னு சொல்லி ஆசிரியர் முடிக்கிறார். இதுதான் உலகை வந்த தோழிகள் முதல் தோழி. இரண்டாவது தோழி சாகசங்களின் காதலி, வேற யாரும் இல்ல, அமேலியா. அவங்க பேர் அமேலியா. எழுத்தாளர், புகைப்படம் எடுப்பவர், பெண்ணியவாதி, வானூர்தி ஆசிரியர், விரிவுரையார் என்ற பன்முகம் கொண்டவர் தான் இந்த அமெரிக்காவை சேர்ந்த எமிலியான்றவர். 1897 ஜூலை 24 அமெரிக்காவுள்ள அடிசன் என்ற மாநிலத்தில் பிறந்தவர் தான் இந்த அமேலியா. 1917 என்ன பண்றாங்க, தன்னுடைய சகோதரியோட டொரண்டோவுக்கு போறாங்க. டொரண்டோவுக்கு போய் பார்க்கும்போது அங்க முதல் உலக போரில் பாதிக்கப்பட்டு அந்த வீரர்கள் துடித்து அந்த மருத்துவமனையில் பார்த்துட்டு இவங்க ஒரு மருத்துவமனையில போயிட்டு மருத்துவ செவிலியரா பணியாற்றுறாங்க. அந்த 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 இதை போய் பணியாற்றுறாங்க, ராணுவ மருத்துவ பண்ணிடுறாங்க. அப்போ டொரண்டோல என்ன பண்றாங்கன்னா, போரில் ஈடுபட்ட அந்த வானூர்திகளை ஒரு காட்சிப்படுத்துறாங்க. அப்ப பார்க்கும்போது அந்த ஒரு சிகப்பு கலர்ல இருக்கிற ஒரு விமானம் இவங்களுக்கு கவருது. பை சான்ஸ் 1920 தன்னுடைய தந்தையோட அந்த விமானத்துல போற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது, அமேலியாவுக்கு கிடைக்குது. அப்போ அவங்க அந்த போகும்போதுதான் நினைக்கிறாங்க, நாம ஏன் ஒரு வானூர்தி வீரரா ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுல அந்த எண்ணம் வருது. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, புகைப்படக்காரர், ட்ரக் டிரைவர், ஸ்டெனோகிராஃபர் என்ற தனக்கு கிடைச்ச எல்லா பணியும் செய்து அந்த பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேர்த்த பணத்துல அந்த டிரைவிங் கத்துக்கிறாங்க, அந்த வானூர்தி எப்படி கத்துக்கிறது என்பதன்னு பயிற்சி எடுத்துக்கிறாங்க. 6 மாதங்களில் பழைய கிண்ணர் ரக விமானத்தை இவங்க விலைக்கே வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த விமானத்தின் மீது அமேலியாவுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுது. 1922 14,000 அடிகள் உயரம் பறந்த முதல் பெண் விமானி என்ற ஒரு சிறப்பை இவங்க பெற்றாங்க. 1927 அந்த ஒரு ஆண்டுல மட்டும் 500 மணி நேரம் தனியா பறந்த ஒரு விமானி அப்படின்ற ஒரு சாகசத்தையும் இந்த அமேலியா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். வீட்டின் பொருளாதாரம் கொஞ்சம் மோசமாகுது. அதனால அந்த விமானத்தை விற்க வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனாலும் அவங்க மனம் தளரல, ஒரு ஆசிரியரா போய் பணியாற்றுறாங்க. அதே நேரத்துல அமெரிக்கன் ஏரோநாட்டிக் சொசைட்டில வைஸ் பிரசிடென்டாவும் இருக்காங்க. கின்னர் விமானங்களின் விற்பனை பிரதிநிதியாகவும் இருக்கிறாங்க. அந்த கின்னர் விமானங்களுக்கு வர செய்தித்தாள்ல அந்த 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 விமானங்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அந்த கட்டுரையை படித்த பல பெண்கள் தானும் விமானியா வரணும் ஒன்று உந்துதலா, அதுக்கு ஒரு உந்துதலா இருந்ததே இவருடைய கட்டுரை. பல பெண்கள் விமானியா வரணும் அந்த கட்டுரையை படிச்சுட்டு வந்தாங்க. 1928 அட்லாண்டிக் பெருங்கடலை கடக்கும் சாதனையில் ஒரு பெண்ணை களம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிறுவனம் யோசிச்சது. அதுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம அமேலியாவை போட்டாங்க. ஆனா அமேலியாவுக்கு அந்த விமானத்தை அதுவரை இயக்கிய அனுபவம் இல்லை என்பதால் அவர் ஒரு பயணியாகவே போனார். பயணியாகவே போய் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து சேஃபா லேண்ட் ஆனாங்க. எல்லாரும் பாராட்டினாங்க. அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த பெண்மணி. அப்ப அவங்க சொன்னாங்க, ஏங்க நான் ஒரு உருளைக்கிழங்கு மூட்டை போல ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்துன்னு போனேன், இதுல என்ன சாதனை இருக்கு, நானே தனியா அட்லாண்டிக் பெருங்கடலை கடப்பேன், அதுதான் என்னுடைய சாதனை, அது விரைவில் நடைபெறும் சொல்லி அமேலியா சொன்னாங்க. 1928 சாமுவேல் சாப்சன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் கூட இவருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்படுது. ஆனா அவர் என்ன முற்போக்கு சிந்தனைவாதி இல்லை. அவர் இந்த பெண்ணியம், இந்த சமலோக்கு, ஆண் பெண் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, திருமணம் என் லட்சியத்துக்கு காவு வாங்கும் என்றால் அந்த திருமணமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த திருமணம் வேண்டாம் சொல்லி ஒதுங்கின்றாங்க. எனக்கு அந்த திருமணமே தேவையில்லை, 2 லட்சத்துக்கு குறுக்காத நீ என்னத்துக்கு சொல்லி போயிடுறாங்க. பெண் விமானிகளுக்காகவே 99 என்ற அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. வேலை நிமித்தமாக நம்ம அமேலியாவும் ஜார்ஜ் புட்னம் அப்படின்றவரும் ஒன்னா வேலை செய்யற வாய்ப்பு கிடைக்குது. அடிக்கடி இவங்க அவரும் அந்த ஆர்வத்துல இருக்கிறதால ஒரே துறையில் இருக்கிறதா 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜார்ஜ் புட்னம் யாருன்னா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர். ஆனால் அவர் அந்த அமேலியாவை பார்த்தவரும் அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, காதல் உருவாகுது. அவங்க தன்னுடைய காதலை அவர் சொல்றார். ஜார்ஜ் புட்னம் அமேலியா கிட்ட சொல்றாரு,
அப்ப அமேலியா சொல்றாங்க, திருமணத்தால் ஒருவர் ஒருவரை அடக்கி ஆள நினைக்க கூடாது, யாரும் யாரையும் அன்பால் கூட கட்டுப்படுத்த இருவரும் மற்றவரின் குறை நிறைகளோடு நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், ஒருவரின் லட்சியங்களை தகர்த்தெறிய வாழக்கூடாது, அதற்கு உறுதுணையா இருக்கணும், அதுதான் திருமணம் சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் உன்னையும் உன் லட்சியத்தையும் நல்லா தெரியும், அதை புரிஞ்சுக்கினால்தான் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன், உன்னுடைய லட்சியத்துக்கு நான் தடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு 1 இல்ல 2 இல்ல 6 லெட்டர் எழுதுறாரு, காதல் கடிதங்கள் எழுதுறாரு. அவங்க 5 கடிதங்களுக்கு எதுவுமே சொல்ல, 6வது கடிதத்தை பார்த்தோன்னா மனம் இறங்கி இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், தம்பதியா ஆயிட்டாங்க. தம்பதி ஆன பிறகு 1932 இருவருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் உறுதி ஏற்படுது. அந்த உறுதி ஏற்பட்ட போது அது ஃபாதர் இருக்கார்ல, அவர் எப்பவுமே சொல்றதுதான், அமேலியாகிய நான் என் கணவரிடம் அன்பாகவும் அடக்கமாகவும் அடங்கி இருப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அமேலியா சொன்னாங்க, அமேலியாக நான் என் கணவரிடம் அன்பாக மட்டும் இருப்பேன், அடங்கி ஆள மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்னா எல்லாரும் சிரிச்சிட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம் ஜார்ஜ் பட், ஆமாங்க, நாங்க ஏற்கனவே என் மனைவி கிட்ட அந்த சொன்ன இந்த உத்தரவாதத்தின் பேர் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதனால நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொன்னது அவருடைய அந்த உறுதித்தன்மையை சொல்றதுக்காக ஆசிரியர் சொல்றாரு. அதாவது 1932 தன்னந்தனியாக எங்குமே சொன்னாங்கல்ல நான் போவேன்னு, 1932 தன்னந்தனியாமே எங்கேயுமே நிக்காம அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதல் பெண்மணி, விமான பெண்மணி என்ற சாதனையை படிச்சாங்க நம்ம அமேலியா. பட்டியூ பல்கலைக்கழக வானூர்தித்துறை பேராசிரியராக செயல்பட்டாங்க. தேசிய பெண்கள் கட்சியில சேர்ந்து பெண்களின் சம உரிமைக்கு பாடுபட்டாங்க. அமேலியாவுடைய கவனம் இப்ப அடுத்த சாதனைக்கு சேருது. அடுத்தது ஒரு நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தையே வலம் வரணும், அப்படி ஒரு சாதனை இருக்கு, அதை ஒரு பெண் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது சாதனை கிடைக்கணும்னு சரி இவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த முறை அவர் உலகத்தை சுத்தி வரணும், என்னன்னா ஒரே ஆள் போக முடியாதுன்னா அடிஷனலா ஒரு பைலட், யாருன்னா அவர் பேரு நூனன் ஒரு பைலட் உட்கார்ந்து போறாரு. 1937 ஜூன் 1 விமானம் தயாரா இருக்குது. ஜார்ஜ் புட்னம் தன் மனைவியை அன்போடு பாக்குறாரு. ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா புட்னம் அப்படின்னு அமேலியா கேட்கறாங்க. நீ பத்திரமா திரும்பி வர வேண்டும் அமேலியா அப்படின்னு. உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நிச்சயம் இல்லை, நீ வருவாய், அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் தரை இறங்குற நாடுகள்ல அங்க உங்களுக்கு லெட்டர் போடுறேன், அந்த நாட்டின் நிலவரம், அந்த நாட்டுல என்னென்ன இருக்கு, எந்தெந்த நாட்டுல இறங்குறோ அந்த நாட்டுல உங்களுக்கு லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, செங்கடல், இந்தியா, பர்மா, பேங்காங், சிங்கப்பூர், இப்படிலாம் உலகத்தை சுத்தி வந்துன்னே இருக்கிறாங்க. புதிய நாடுகளையும் புதிய மனிதர்களையும் சந்தித்தார். எந்த இடத்துல இறங்குறாரோ அந்த இடத்துல அற்புதங்களையும் அந்த அனுபவங்களையும் தன் கணவருக்கு ஒரு லெட்டர் எழுதிடுவார். அமேலியா அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஜூன் 29 நியூ கினியா அடைஞ்சிட்டாங்க. 22,000 மைல கடந்தாச்சு. இன்னும் 7,000 மைல் தான் கடந்துட்டாங்கன்னா இந்த உலக சாதனையை படைத்திடுவாங்க. இவங்க பசிபிக் பெருங்கடல் மேல போய் நிற்கிறது இவங்க விமானம். அந்த நேரம் பார்த்து சிக்னல் கோளாறு ஏற்படுது. இவங்களுக்கு சிக்னல் வரல, சிக்னல் செயலிழந்து போகுது, தகவல் கிடைக்கல, படிப்படியாக குறைஞ்சு சிக்னலும் குறையுது. இறுதியில விமானம் என்ன ஆச்சுன்னே தெரியல, 2 பேரும் மாயமாயிட்டாங்க. அந்த விமானம் எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. தொழில்நுட்பத்தின் கொடி கட்டி பறக்கும் இன்று எத்தனையோ பெண் விமானி இருக்கலாம், சாதனை படைத்திருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக 75 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்த்திய அமேலியா வாழ்த்தி நாம் தலை வணங்குவோம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அமேலியா மறைந்த பிறகு அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுது, தன்னுடைய படைகளை எல்லாம் அனுப்பிச்சு அந்த விமானம் என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அதை பார்க்க சொல்றாங்க. அந்த விமானம் என்ன ஆச்சு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் உள்ள ஜார்ஜ் புட்னம் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆசை மனைவிக்காக தான் செய்த சொத்துக்களை வச்சு அவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அமேலியா கணவருக்கு எழுதிய கடிதங்களும் புத்தகமாக வெளிவந்துள்ளது. இது ஒரு திரைப்படமாகவும் வெளிவந்து சக்சஸ் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த உலகம் வந்த அந்த தோழியை நாமும் வணங்குவோம் என்று கூறிவிட்டு அடுத்த தோழிக்கு நாம் போலாம். அடுத்த தோழி ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சவங்க, வேற யாரும் இல்லை, நம்ம மேரி கியூரி, விஞ்ஞான தேவதை. 1867 ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது போலந்து அப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆசிரியர்களாக இருந்த புரோனிஷ்வாலா லாடிஸ் ஸ்லோவோக்கியா தம்பதியினருக்கு 5வது குழந்தையாக வார்சாவில் பிறந்தார். இவர் பேரு மரியா ஸ்லோவோக்கியான்னு பேர் வச்சாங்க. ஆனா செல்லமா இவங்களை எல்லாரும் நம்ம செல்லமா மான்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிற அம்மாக்களை போல தன் அம்மாவும் தன்னை கொஞ்சணும்,
அப்படியே மடியில வச்சு அடிச்சு பாராட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க அம்மா கிட்ட கூட வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு காச நோய். எப்படி தன் நோய் வந்து தன் குழந்தைகளுக்கு வந்துடுமோன்னு சொல்லி தூரவே இருந்தாங்க. நம்ம மேரிக்கு வந்து 10 வயசு இருக்கும்போது அவங்க இறந்துடுறாங்க. அவங்க தாய் வந்து இறந்துடுறாங்க. அப்போ வந்து அவருடைய தமக்கை, அவருடைய அக்கா புரோனியா தான் ஒரு இதுவா எடுத்து பாத்துக்கிறாங்க. புரோனியா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அவருடைய அப்பாவும் மிகவும் நல்லவர். அவர் என்ன பண்றாரு, குழந்தைகளுக்கு அறிவியல், கணிதம் போன்ற மீது ஆர்வத்தில் இருக்கிற மாதிரி பல புத்தகங்களை படிக்க ஒரு தூண்டுதலா இருக்கிறாரு. அதாவது ஜார் மன்னரின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த போலந்து என்ன சட்டம் போட்டாங்கன்னா, எல்லாம் ரஷ்ய மொழியை தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. ஆனாலும் இந்த நம்ம மேரியோட குடும்பத்துக்கு ஒரு நாட்டுப்பற்று இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, ரகசியமா போலிஷ், தங்க தாழ்மையில போலிஷையும் படிக்க ஆரம்பிச்சாங்க. நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் கல்வியாலும் தொழிலாலும் நாம் முன்னேற வேண்டும் அப்படின்னு இவங்க ரொம்பவே நினைச்சாங்க. ஓய்வு நேரங்கள்ல ஏழை குழந்தைங்களுக்கு இவங்க அந்த பாடம்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. 15 வயசுல கோல்டு மெடல், தங்கப்பதக்கம் பெற்று படிப்பை முடிச்சாங்க நம்ம மேரி. ஆனா அவங்க அக்காவும் அவங்க அண்ணனும் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுக்கு அறிவியல் மேல படிக்கணும்னு ஒரு ஆசை, அறிவியல் படிக்கணும்னு ஆசை. ஆனா அந்த நேரம் பாருங்க, எதிர்பாராத விதமாக அவங்க அப்பாவுக்கு ஏதோ பணமுடை பொருளாதார சிக்கல் ஏற்படுது. அதனால என்ன செய்யறதுன்னு புரியல. அப்போ மேரி என்ன சொல்றாங்க, நீ கவலைப்படாத புரோனியா, நீ பாரிஸுக்கு போய் படி. 5 வருஷம் நான் சம்பாரிச்சு உனக்கு பணம் அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீ வந்து வேலைக்கு போயிட்டு என்ன படிக்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அழுதுனே சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இவ்வளவு சின்ன வயசுல நீ வேலைக்கு போய் செய்யணுமா அப்படின்னா, இல்ல வேற வழி இல்ல, நீ படிக்கிறனா இதான் செஞ்சாகணும்னு சொன்னேன்னு புரோனியா மருத்துவம் படிக்கிறதுக்காக பாரிஸுக்கு போறாங்க. இவங்க ஒரு பணக்கார வீட்டுல ஒரு டியூஷன், அதாவது படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு போறாங்க. அந்த இடத்துல எப்படின்னா, பணம் இருக்குது ஆனா பண்பு இல்லை அப்படின்னு போறாரு. அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு நிக்கட்டான சூழ்நிலை. ஆனா கரெக்டான நேரத்துல பணம் வந்துடுது. அவங்களை எதிர்த்து பேசவும் முடியல. ஏன்னா ஏதாவது பண்ணா நம்ம அக்காவுக்கு பணம் அனுப்ப முடியாது. அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கல்வி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இரவுல தன்னுடைய பாடங்களை படிப்பாங்க. யாரு, நம்ம மேரி அவர்கள் படிப்பாங்க. இது மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது. அந்த இடம் அவங்களுக்கு பிடிக்கல. ஏற்கனவே அந்த வேலை செய்யற இடம் ஒரு மாதிரியா இருந்தாலும் அதுக்கப்புறம் வேற இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அது நல்ல இடம், சம்பளமும் நல்லா இருக்குது, மனுஷனும் நல்ல மனுஷங்க. இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் போது அந்த வீட்டுல இருந்த இளைஞனுக்கு மேரி மேல ஒரு ஆசை. மேரிக்கும் அவங்கள பார்த்தோன்னு ஒரு காதல். 2 பேரும் காதல் வயப்படுறார்கள். 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நிலையில் இருக்கும்போது அவங்க இந்த பையனோட அப்பா சொல்றாங்க, போயும் ஒரு வேலைக்காரிக்கா என் பொண்ணு கொடுக்குறது, நான் கொடுக்க மாட்டேன் சொன்னோடனே அவங்க காதல் தடைப்படுது. ஆனாலும் தொடர்ந்து அங்கதான் வேலை செய்யறாங்க. வேற வழியில தன் அக்காவுக்கு வந்து பணம் அனுப்பணும், தன் அண்ணன் படிக்கணும்ன்றதுக்காக அந்த தியாகத்தை மறந்து செஞ்சினே இப்படி நாட்கள் உருண்டோடி கொண்டே இருக்கின்றது. பாரிஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. ரொம்ப சந்தோஷம், அதுக்கு தானே காத்துறதா. உடனே இவங்க பாரிஸுக்கு போறாங்க. பாரிஸுக்கு போன உடனே அங்க வந்து தன்னுடன் படித்த ஒரு மருத்துவரை அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. புரோனியா, மீட் மை ஹஸ்பண்ட் அப்படின்னா அவங்க கை கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, நம்ம மேரிய படிக்க வைக்கிறாங்க. ஒரு கல்லூரியில சேர்த்து அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த கல்லூரிக்கும் இப்ப இவங்க குடியிருக்கிற வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த நேரத்துல நம்ம ஏதோ படிக்கலாமே சொல்லி கல்லூரிக்கு அருகிலே ஒரு ஒரு வீடு பார்த்து அது குடியேறாங்க. இவங்க எவ்வளோ, அவங்க அக்காவும் கணவரும் எவ்வளவு சொல்றாங்க, இல்ல இல்ல தப்பா நினைச்சுக்காது, நான் தனியா தான் போய் படிப்பேன்னு சொல்லி அவங்க தனியா போய் அந்த இடத்துல உட்காந்து படிக்கிறாங்க. எந்நேரம் படிப்பு 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 படிச்சுனே இருக்குது. தூக்கம் கூட கிடையாது. அந்த அந்த இடத்துல பயங்கர குளிருக்கான போர்வை கூட அவங்க கிட்ட கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா, உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அடிக்கடி அங்க வாமிட்டிங் வருது. உடல் ரொம்ப ஆள் ஒல்லி ஆயிடுறாங்க. அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இந்த விஷயம் ஒரு தோழி மூலியமா தன்னுடைய அக்கா கணவருக்கு அந்த மெசேஜ் போனோன்னு அவர் ஓடியாடுறாரு. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஏன் ஏன் இப்படி சாப்பிடாம கொள்ளாம உடம்பை வருத்திக்கிற, என்கிட்ட சொல்லக்கூடாதா, நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம் சொல்லி அவங்க திரும்பியும் அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போறாங்க. இட்டுன்னு போய் அவங்க உடல் நலத்தை பார்த்துட்டு தேறிய பிறகு மீண்டும் பழையபடியே நான் வேணாம் தனியா தான் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து இயற்பியலும் கணிதம் இரண்டிலும் நல்லா தேர்ச்சி, முதுநிலை பட்டம் பெற்றாங்க நம்ம மேரி. ஒரு நண்பர் வீட்டுக்கு போகும்போது அங்க பியர் கியூரி அப்படி சந்திக்கும் போது அவரும் இயற்பியல்ல கொஞ்சம், இவங்களும் இயற்பியலுக்கு ஆர்வம், அவங்களும் இயற்பியல்ல ஆர்வம் போது 2 பேரும் சந்திக்கும் போது 2 பேரும் மனசு ஒன்றாவது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த மனித நேயமிக்கவர், தன்னுடைய மனைவி மேல ரொம்ப பாசமா இருக்கவர். அவரும் இந்த மாதிரி ஆராய்ச்சியில ஈடுபட்டு கொண்டிருப்பார். இருவரும் சேர்ந்து
மிக இனிமையாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க. வீட்டு வேலையில் கூட ஒரு இவரை விடுறது இல்லை, மேரி விடுறது, எல்லாம் ஈக்குவலா அவர் பண்ணார். அது போல ஒரு அன்பான மனிதர் தான் பியர் கியூரி. திருமணமான 2வது ஆண்டுல ஐரின் என்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது இவங்களுக்கு. மேரி கியூரி அப்ப நினைக்கிறான், நான் டாக்டரேட் வாங்கணும், இயற்பியல்ல டாக்டரேட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பியர் கியூரி என்ன சொல்ற, ரொம்ப சந்தோஷப்பட, நீ கவலைப்படாத, எப்படி இருக்காங்க பாரு, ஒரு மனைவி டாக்டர் பட்டம் வாங்கினா அதுக்கான தலைப்பை அவர் கணவரே தேர்ந்தெடுக்கிறாரு. யுரேனியம் சேர்மத்தில் சேர்ந்ததா இல்ல அணுவை சேர்ந்ததா, இந்த தலைப்பு எடுத்துக்கோ, கண்டிப்பா உனக்கு டாக்டரேட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணவர் சொல்லிட்டு அதற்கான புத்தகங்களை எடுத்து கொடுக்குறாரு. இதை படி சொல்லிட்டு அவர் கூடவே இருந்து இவரும் ஆராய்ச்சி பண்றாரு. ஒரு கணவர், எந்த மாதிரி ஒரு கணவர் பாருங்க அவங்களுக்கு அமைஞ்சது. 2 பேரும் ஒரு சின்ன, அவங்களுக்கு இருந்த ஒரு சின்ன அந்த ஆய்வகத்துல அந்த இதை எடுத்து அந்த பிரிக்கிறாங்க. நான் சின்ன வயசுல படிச்ச ஞாபகம் இருக்கு. பிச்சி பிளண்ட் அப்படின்ற தனிமத்துல இருந்து அதை பிரிக்கிறாங்க. ஒரு தனிமத்தை இது சேர்ந்ததா சொல்லி பண்ணவனே அதுல இருந்து 2 தனிமங்கள் வருது. அதுல ஒரு தனிமத்துக்கு பேர் வைக்கணும்னு மேரி கியூரி சொல்றாங்க, இல்ல எனக்கு தாய் நாட்டு மேல பற்று அதிகம், அதனால எங்க தாய்நாடு சம்பந்தமான பேர் வைக்கணும். உடனே கியூரி சொல்றாரு, பொலேனியம் வச்சுக்கோ, போலன் தானே, பொலேனியம் வச்சுக்கோ, அந்த பொலேனியம் வச்சுட்டாரு. இவரு இன்னொரு தனிமத்துக்கு ரேடியம் அப்படின்னு உங்க பேர் கொடுக்குறாங்க. இது மாதிரி அந்த அவருடைய இதுக்கு இருந்திருக்குது. இதை பார்த்து இதை பார்த்தோன்னா இவங்களுக்கு அந்த இயற்பியல்ல 1903 இயற்பியல்ல நோபல் பரிசு கிடைக்குது. ஆனா நோபல்னா நோபல் ஹென்ரி பெக்கரல் என்போடு இணைந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பரிசு இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க அந்த ரேடியேஷன் தெரப்பியில ரொம்ப பார்த்ததால இவங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டதால அந்த விழாவுக்கே போக முடியல, 2 பேருமே போக முடியல. ஆனாலும் இவங்க என்னதான் நோபல் பரிசு வாங்கினாலும் இவங்களது வறுமை அந்த அளவுக்கு பணம் இல்லை. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க உலகத்துக்கே மருத்துவத்துக்கு யூஸ் ஆகிற ரேடியம் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சு நீங்க ரைட்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்க பெரிய பணக்கார இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்களாம், மனித குலத்துக்கு அருமருந்து தான் இந்த ரேடியம், அது ஏழைகளுக்கும் பயன்படணும், இதை காப்புரிமை பெற்று தான் எங்க வாழ்க்கை வாழணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. உலகம் முழுவதும் அந்த ரேடியத்தினுடைய தன்மைகளை இவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை பத்தின நோட்ஸ்கள்லாம் தயார் பண்ணி புத்தகங்களை போட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்களோட புகழ் பரவியது. அது வந்து மருத்துவத்துக்கு இன்றும் அந்த இவங்க வச்ச அந்த பிள்ளையார் சொல்லி தான் இன்னைக்கு ரேடியேஷன் ஆகி கேன்சருக்கு ரொம்ப முகமுகமாக பயன்படுது. அது வந்து இவங்க அதை பத்தின அதனுடைய தன்மைகளை வந்து எடுத்து எல்லா நாடுகளுக்கும் புத்தகமா எழுதி அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இவங்களோட புகழ் பரவுது. அப்பதான் 2வது குழந்தை ஈவ் பிறந்தாங்க. மேரியின் வாழ்க்கையில் திடீர் சுனாமி. என்னன்னா, குதிரை வண்டியில போய் இருக்கும் போது அவங்களுடைய கணவருக்கு விபத்து ஏற்படுது, படுகாயம் அடைஞ்சிடுறாரு, அவர் இறந்துடுறாரு. பாருங்க, படிப்பு, ஆராய்ச்சி, வீட்டு வேலை, குழந்தைகள் பராமரிப்பு, பொருளாதாரத்தை எல்லாத்திலையும் ஆங்கிலத்தில் ஏ என்ற வார்த்தை எப்படி இருக்கும், ஈக்குவல் ஷேரிங் மாதிரி இருந்த ஒரு கணவன் தன்னை விட்டு போனா நமக்கே மனசு கேட்கல, மேரிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒடுங்கி போயிடுறாங்க அவங்க. அப்போ அவர் உயிரோடு இருக்க போது சொன்ன வார்த்தையை நினைச்சு பார்க்கறாங்க, நம் இருவரில் யார் இறந்தாலும் இன்னொருவர் அந்த ஆராய்ச்சியை தொடரணும் அப்படின்னு அவர் சொன்னதை அவங்க காதுல ஒலிக்குது. அப்ப இவங்க சுதாரிச்சுக்கிறாங்க, ஆமா என் கணவருக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு, அவருடைய ஆராய்ச்சியை நான் தொடருவேன்னு சொல்லிட்டு அதை அவருக்கு நான் செய்யற அன்பின் அடையாளம் சொல்லி அவங்க தன்னுடைய பணியை தொடர ஆரம்பிக்கிறாங்க மேரி. அப்போ பியரி வேலை பார்த்திருந்த சார்போன் பல்கலைக்கழகத்துல அவருடைய வேலை, தன்னுடைய கணவருடைய வேலையை இவங்க கொடுக்குறாங்க. உலக வரலாற்றிலேயே, பல்கலைக்கழக வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு பெண்ணுக்கு அங்க ஒரு பதவி கொடுத்தாங்க, அதாவது ஒரு ஆசிரியர் பதவி அது கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்க இருக்கிற பேராசிரியர்களும் அங்க இருக்கிற விஞ்ஞானிகளும் இவங்க அறிவை பார்த்து அப்படியே வியந்துட்டாங்க, என்ன டேலண்டா இருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்தது இவங்கள மாதிரி ஒரு ஆள் இருந்து சொல்லி அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் மேரி அவர்கள். ஏழை குழந்தையின் படிப்புல ஆர்வம் செலுத்தினாரு. கணவரின் ஆராய்ச்சி நூல்களை தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டாரு. அவரும் பல புத்தகங்களை எழுதினாரு. 1911 இவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு, ஏற்கனவே இயற்பியல், வேதியியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு கிடைச்சது. 2 முறை நோபல் பரிசு வெவ்வேறு துறைகளில் வாங்கிய ஒரே பெண்மணி இவங்க தான், நம்ம மேரி கியூரி தான். அதுவரை கண்ணாமூச்சி காட்டி கொண்டிருந்த பணம் இப்ப கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அதை பயன்படுத்தி தன்னுடைய கணவருடைய பெயரால் ஏழை மாணவர்களுக்கு பயன்படுத்த ஒரு பெரிய ஆய்வு கூடம் கட்டி தந்தாங்க, ரிசர்ச் கட்டி கொடுத்தாங்க. ஐரின் அம்மாவை போல அறிவியல் ஆர்வம் கொண்டவரா இருந்தாங்க. 2வது பெண் வந்து எழுத்து துறையில ஆர்வமா இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் வச்சு உலகத்தையே ஒரு வலம் வந்து கொண்டிருந்தார் நம்ம மேரி கியூரி. முதல் உலக போரில் காயமடைந்த வீரர்களை பார்க்கிறார். பார்த்தோன்னா பரிதாபமா அவங்க துடிக்கிறத பார்த்துட்டு மருத்துவ உதவிகள் செய்யறாரு. இவர் கண்டுபிடிச்ச அந்த ரேடியம் என்ற கருவி பலரோட உயிரை காப்பாத்திருக்கு. அவங்களுக்கான நிதி தேவைப்பட்டது. அந்த காயம் பட்டவங்களுக்கு
யுத்த நிதிக்கு என்ன பண்ணா தன்னுடைய பதக்கங்களை எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது அதுல அந்த நோபல் பரிசு வாங்கின பதக்கங்களும் அதுல இருக்கு. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, என்னங்க நோபல் பிரைஸ் வாங்கின பதக்கத்தை கூட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்களாம், ஏமா மனித உயிர்கள் விலை மதிப்பில்லாதவை, உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கும் போது பதக்கங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அது உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்தணும் சொன்ன தான் சம்பாதிச்ச அந்த பதக்கங்களை எல்லாம் கொடுத்தாங்க மேரி. 66 வயதான போதும் மேரியின் ஆராய்ச்சி குறையவே இல்லை. தொடர்ந்து அந்த ரேடியம் தெரப்பியை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கொண்டதால இவருக்கு அந்த ரேடியேஷனால இவருக்கு அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அந்த ஆராய்ச்சி பண்றதால இவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அவரு உடல் ஓய்வெடுப்பதை காட்டிலும் ஆராய்ச்சியில் உயிர் போவதே ஒரு சாதனையா இருந்த அவருக்கு இறந்த பின்புதான் ஓய்வு கிடைத்தது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அவரை பத்தின ஒரு சின்ன குறிப்பு, உலகின் ஒப்பற்ற விஞ்ஞானி மேரி, நோபல் வென்ற முதல் பெண்மணி. அது இல்லாம 2 வேறு துறை, ஒன்னு இயற்பியல், ஒன்னு வேதியியல். அது மட்டும் இல்ல, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் அதிக நோபல் பரிசு பெற்றது இவர் தான். இவர் கணவர், இவர் பெண், இவர் மருமகன். அது போல ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவர் தான் அந்த மேரி கியூரி. உண்மையிலே இந்த மேரி கியூரியை பத்தி நான் பாடங்கள்ல படிச்சிருக்கேன். ஆனால் அவரை பற்றி இந்த தளத்தில் சொல்வேன் என்று நான் கனவு கூட காண்டவில்லை. அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டதற்காக ஸ்டீபன் சாருக்கு மிக்க நன்றி. இதை மிக அருமையாக சொன்ன அந்த லாவண்யா அவர்களுக்கு இந்த வேலையில ரொம்ப நன்றி. நம்மளாம் இவங்களை பத்தின இன்னும் மேடம் கியூரி வந்தாங்க அப்படி பண்ணாங்கன்றாம அவங்க வாழ்க்கையில என்ன சாதிச்சாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க என்பதை அழகாக சொன்ன அவர்களுக்கும் இந்த வாழ்த்து. இப்போது நாம் பாட்டு இருக்குது எம்லின் பர்குஸ்ட் அப்படி அவங்க பேரு. உலகின் எந்த விஷயமும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. பாருங்க, ஆண்களுக்கு எளிதா கிடைக்கிறது, பெண்களுக்கு கிடைக்காது. அதுவும் எதுவுமே போராடிதான் அவங்க வாங்கணும். அது போன்ற நிலைதான் இருந்தது. ஆண்களுக்கு இணையான கல்வி, வாக்குரிமை, சொத்தில் பங்கு போன்ற விஷயங்கள் இன்னைக்கு கூட பல நாடுகள்ல இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. 18, 19ஆம் நூற்றாண்டில் உலகம் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களில் இருந்தது. பெரிய அளவில் பெண்கள் தங்கள் உரிமைகளாக போராட ஆரம்பிச்சது 19ஆம் நூற்றாண்டில் தான். பெண்கள் எதுக்கு தெரியுமா போராடினாங்க? இப்ப கூட உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். தனக்குரிய வாக்குரிமையை கேட்டு போராடினாங்க. எனக்கு வாக்களிக்கிற உரிமை கொடுங்க அப்படி சொல்லி போராடியவர் மிக முக்கியமானவர் தான் இந்த எமிலின் பர்குஸ்ட். 1858 பிரிட்டன் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடிய அப்பாவுக்கும் பெண் உரிமைக்கு போராடிய அம்மாவுக்கும் குழந்தையா பிறந்தவர் தான் இந்த எமிலின். அதாவது பிறக்கும் போதே அதி புத்திசாலியாக இருந்தாரு. 3 வயசுல ஒடிசியும் 9 வயசுல பிரிட்டிஷ் புரட்சிகளை படிச்சு ஆர்வமா இருந்தார் அவரு. 14 வயசு இருக்கும்போது பள்ளி முடிச்சுட்டு வரும்போது அங்க ஒரு போராட்டம் நடக்குது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு திருப்பு முனை ஏற்படுது. என்ன போராட்டம் கேட்டா, நிறைய பெண்கள் எனக்கு வாக்குரிமை கொடு வாக்குரிமை கொடுன்னு சொல்லி போராடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு மனத்திலே ஒரு உணர்ச்சி வருது, ஏன் பெண்களை ஏன் இந்த மாதிரி மறுக்கிறாங்க. அதுதான் இவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகுது. மனசுல ஒரு விதையா விதைக்குது. பெண்களுக்கு நாமளும் வந்து பெண்களுக்கான இந்த சமூக ஒடுக்கங்களுக்கு நாம் எதிராக போராடணும் அப்படின்ற ஒரு விதையா அந்த போராட்டம் இருந்தது. உலகம் முழுவதும் உள்ள மகளிர் இயக்கங்கள், போராட்டங்கள் பற்றி படிக்க ஆரம்பிச்சாங்க. கல்லூரி படிப்பை அவங்க முடிச்சுட்டாங்க. எமிலியனுக்கு 20 வயசு ஆன போது ரிச்சர்ட் பர்குஸ்ட் அப்படின்ற ஒரு முறை அனுபவம் கிடைக்குது. அவர் யாருன்னா பாரிஸ்டர் பட்டம் பெற்று ஒரு வழக்கறிஞர். இந்த மாதிரி பெண்களுக்காக போராடுபவர், குறிப்பாக வந்து ஏழை பெண்களுக்காக, குறிப்பாக பெண்கள் வாக்குரிமைக்காக போராடக்கூடியவர். அவருடைய நட்பு கிடைக்குது. அவரு இதுக்காக 44 வயசாவது கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்னா பெண்கள் போராட்டம் இருந்துட்டாரு. இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலருது. அவரும் விரும்புறாரு. ஆனா வீட்டுல இருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 20 வயசு, அவருக்கு 44 வயசு, கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசம். வீட்டுல வந்து யாரும் ஒத்துக்கல. ஆனால் வீட்டின் எதிர்ப்பையும் மீறி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த தன்னுடைய கணவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 24 வயது மூத்தவரை திருமணம் செய்து கல்யாணம் பண்ணிக்கிறது. இவர்களுக்கு 10 வருஷத்துல 5 குழந்தைகள் பிறக்குது. குழந்தைகள் பிறந்தோடனே இவங்க போராட்டம் பண்ண முடியல. குழந்தைய வளர்க்கணும், அதை பண்ணணும், அப்படி இப்படின்றதால அந்த போராட்டத்துல ஒரு ஸ்லாக்னஸ் வருது. அப்போ அவங்க கணவர் கேட்கிறாரு, நீ ஒன்றும் வீட்டு வேலை செய்வதற்காக பிறந்தவள் அல்ல, குடும்பம் குழந்தை நிற்காத, உன்னுடைய போராட்டத்துல இரு, நான் பாத்துக்கிறேன், குழந்தைங்களுக்கு நான் இது பண்றேன்னு சொன்ன உடனே எமிலின் சந்தோஷமாக தன் லட்சியத்தை நோக்கி மீண்டும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மகளிர் வந்து ஒரு குழுவா நினைச்சு போராடுறாங்க. அவங்களுக்கு கூட ஒரு ஒத்துமை இல்லை. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, கல்யாணமானக்காகாத பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுன்றான். ஒருத்தர் வந்து கல்யாணமான பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுன்றான். ஒருத்தர் விதவைகளுக்கு ஓட்டு, இப்படி குழுவா ஒட்டி போராடுறாங்க. அப்ப இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கணவனும் மனைவியும் பேசுறாங்க, ஏங்க ஒட்டுமொத்தமா எல்லா பெண்களுக்கும் வாக்குரிமை கேளுங்க, அதனால கணவனுக்கு கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாது சொல்லி எல்லாருக்கும் கேட்கலாம், பெண்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை கேட்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டாந்தாங்க. 1886 ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போறாங்க. அங்க பார்த்தா 1400 பெண்கள்
உட்காரத்துக்கு இடம் இல்ல, சாப்பிடறதுக்கு இடம் இல்ல, ஒரு சுகாதாரம் இல்ல, சம்பளம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல இவங்க வேலை செய்யறாங்க. அவங்களுக்காக போராட்டம் நடத்தது யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அந்த அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு இவங்க உறுதுணையா இருந்தாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுடைய நட்பு இவங்களுக்கு எமிலினுக்கு கிடைக்குது. 1893ல இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை உருவாக்குறாங்க. போராட்டத்திலும் வாழ்விலும் உறுதுணையாக இருந்த ரிச்சர்ட் கடுமையான வயிற்று வலியால 1898ல அவர் இறந்து போயிடுறாரு. அப்ப இவங்க பொருளாதார சிக்கல் வந்தவன என்ன பண்றாங்க, மிகப்பெரிய வீட்டுல வாழ்ந்தாங்களே அந்த வீட்டை வித்துட்டு ஒரு சாதாரண சின்ன வீட்டுக்கு குடி போயிட்டுறாங்க. குடி போயிட்டு இவங்களுக்கு 3 குழந்தைகள், கிறிஸ்பெல், சில்வியா, அடல்லா. அவங்களும் இந்த போராட்டத்துல இவங்க கூட பங்கெடுத்துக்கிறாங்க. அந்த அம்மாவோட போராட்டத்துல பங்கெடுத்துக்கிறாங்க. பெண்களுக்கான வாக்குரிமை வார்த்தைகள் வேணாம், எங்களுக்கு கெசட்ல வரணும், எங்களுக்கு வந்து அரசாணையில் வெளியிடும் சொல்லி இவங்க போராடினாங்க. யாரு? எமிலின். பாராளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம் நடத்துறாங்க. ஈடுபட்ட அவருடைய மகள்கள் கைது செய்யப்படுறாங்க, சித்திரவதை செய்யப்படுறாங்க, கொடுமை செய்யப்படுறாங்க. அப்போது கூட அவங்க போராட்டத்தை கைவிடல. அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணா, பொண்ணுல அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க என்ன பத்திரிகைகள் என்ன எழுதுனால, போராட்டக்காரர்களை சட்டத்தை உடைப்பவர்கள் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் எழுதினாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, நாங்கள் சட்டத்தை உடைப்பவர்கள், புதிய சட்டத்தை உருவாக்குவதற்காக பாடுபடுபவர்கள் என்று அவருக்கு பதிலடி கொடுத்தாங்க எமிலின். 1908ல பெண் உரிமை போராட்டம், 5 லட்சம் தொழிலாளர்கள், அதோ நிறைய பெண்களை வச்சு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எங்களுக்கு வாக்குரிமை கொடு, வாக்குரிமை கொடுன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த காவலர்கள் வந்து இவங்க மேல ஒரு தடியடி பிரயோகமான இந்த கூட்டத்துல ஒரு கோபம் வருது. கோபம் வந்து அந்த அதிபர் மாளிகை நோக்கி கற்களை தூக்கி வீசுறாங்க. வீசினோட அவங்க மீது வழக்கு தொடுத்து 2 மாசம் சிறை தண்டனை கொடுத்துறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எமிலின் சொல்றாங்க, சிவில் உரிமை கேட்டு கற்களை வீசி போராட்டம் நடத்திய ஆண்களை பிரிட்டன் வரலாற்று ஹீரோவா சித்தரிக்குது. அதையே ஒரு பெண் செய்தால் கலகக்காரன் பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. தன் வீட்டை விற்ற பணத்தை கொண்டு பிரிட்டனுக்கும் அமெரிக்காவிலும் போய் போராட்டக்காரர்களை ஊக்குவிக்கிறாங்க. அந்த ஊக்குவிக்கிறாங்க. 1914ல உலக போர் நடக்குது. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க கொள்கையை மாத்திக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம அரசாங்கத்தை எதிர்க்கிறதோட அரசாங்கத்தை நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது 3 பெண்ல ஒரு பெண் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, 2 பெண்கள் எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து போருக்கு வந்து நீங்க என்னைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது, போருக்கு ஒருபோதும் பெண்கள் அமைப்பு ஆதரவு தரக்கூடாது. 2 பெண்கள், அவருடைய 2 பெண்கள். போரில் பாதிக்கப்படுவது யாரு? பெண்ணு தானே, குழந்தைகள் தானே, அதுவும் ஏழை ஏழை ஆண்கள். அதனால மனித சமயம் எப்போதும் இந்த போரை ஆதரிக்க கூடாது. அதனால நீங்க இந்த போரை ஆதரிக்கிறத நாங்க எதிர்க்கிறோம் சொல்லி அவங்க 2 பெண்ணும் அவங்க எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க வந்து இவங்களுடைய கொள்கையில உறுதியா இருக்காங்க. எமிலியா சுதந்திரம் அல்லது மரணம் என்ற முழக்கத்தோடு கூட்டங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான போராட்டம் நடக்குது. பலனாக அரசாங்கம் என்ன பண்ணுது, கொஞ்சம் இறங்கி வருது. 30 வயசு நிரம்பிய பெண்களுக்கு நாங்க ஓட்டுரிமை தரோம், வாக்குரிமை தரோம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க. அப்ப அதெல்லாம் பத்தாது எங்களுக்கு, ஆண்களுக்கு 21 வயதுக்கு வாக்குரிமை தரல, அதே போல பெண்களுக்கும் கொடுக்கணும் சொல்லி இவங்க போராடுறாங்க. வாக்குரிமை கொடுக்கணும் சொல்லி இவங்க போராடுறாங்க. தொடர்ச்சியான போராட்டங்களால எம்லின் உள்ளம் உறுதியா இருந்தாலும் உடல் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. ஏன்னா என்ன வயசாகுது இல்லையா? 1928 ஜூன் 14 அன்று 69 வயதான அந்த ஓயாத போராளி பெண்களுக்கான வாக்குரிமை கிடைத்துவிடும், என்ன அழகா ஆசிரியர் போறாரு, பெண்களுக்கான அந்த வாக்குரிமை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நிரந்தரமாக ஓய்வு எடுத்துக் கொண்டார் புரிஞ்சுக்க அப்படின்னு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 2ஆம் ஆண்டு, ஜூலை 2ல அரசாங்கம் 21 வயது நிரம்பிய எல்லா பெண்களும் வாக்குரிமை அடிக்கலாம் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க போராட்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சது. பெண்கள் என்ற ஒரே காரணத்துக்காக மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் ஆண்களைப் போல தங்களுக்கும் நிரந்தரம் வழங்க வேண்டும் என போராடிய லட்சக்கணக்கான தோழியர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லணுமா? அது எப்படி சொல்றாங்க பாருங்க. நன்றி சொல்லணும் அப்படின்னு பெண்கள் நினைச்சீங்கன்னா வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தி அந்த போராட்டக்காரர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். அதுக்கான சந்தர்ப்பம் பிறகு நானும் சொல்றேன், அதாவது எல்லாரும் வாக்களிக்கணும், அது என்று தவறு இல்லை. குறிப்பாக பெண்கள் உங்கள் வாக்குரிமைக்காக எவ்வளவு பெரிய உயிர்களை தியாகம் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்காகவாவது நீங்கள் உங்கள் வாக்குரிமையை கண்டிப்பாக அந்த செலுத்தினீர்கள் என்றால் அந்த தியாக மலர்களுக்கு நீங்கள் செய்யும் அஞ்சலியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆசிரியர் அதை சொல்றாரு, அவங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்களா இருந்தா கண்டிப்பாக உங்க வாக்குரிமையை நீங்கள் செலுத்த வேண்டும். ஏன்னா இவ்வளவு போராட்டம் பண்ணி தான் அதை வாங்கியிருக்காங்க, எதுவுமே எளிதாக கிடைத்து விடவில்லை அப்படின்ற அந்த தியாக தேவதைகளை பற்றி பேசுறோம். கடைசியாக நாம் பேச இருப்பது ஒன்னே ஒண்ணுதான், தேசத்தை மீட்ட தேவதை. வேற யாரும் இல்ல, ஜோன் ஆஃப் ஆர்க், அவங்களை பத்தி தான் பேச போறோம்.
1412 ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் பிரான்ஸ் இருந்தது. ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் பிரான்ஸ் இருந்தது. ஜோனாஃபாருக்கு 3 சகோதரர்கள் ஒரு சகோதரி. குழந்தைகளுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஜோனாஃபாருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த சாமி பக்தி இதை பத்தியே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, ஏமா நம்ம நாடு அந்நியர்கிட்ட சிறைப்படுத்தி இருக்கு, இது என்னைக்காவது வரந்தணும் அப்படின்ற என்ன சொல்ல வரேன்னா, அம்மா பக்தி உணர்வும் அப்பா தேச உணர்வும் சொல்ல 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 அந்த குழந்தைக்கு தானாகவே இறை பக்தியும் அந்த தேசத்துடைய பற்றும் அப்படியே ரத்தத்திலே ஊடி வளர ஆரம்பிச்சிருது. அந்த சூழ்நிலை அப்பா வலியுறுத்தினாரு. ஜோன் பள்ளி கல்வியெல்லாம் படிக்கல, அந்த அளவுக்கு படிக்கல. ஆடு மாடு மேய்க்கிறது, அப்பாவுக்கு விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்றது, இதுதான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஜோனு கிட்ட இறை பக்தி அதிகமா இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னைத்தானே ஒரு இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி காதுல ஏதோ மந்திரங்கள் வருது, யாரோ புது புது சத்தங்கள் வருது, நான் இறைவனால் படைக்கப்பட்டவன் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜோன் வசித்தது ஒரு சின்ன கிராமம். பர்கண்டி ஆதரவாளர் பகுதிகள் அப்படின்னு அந்த பர்கண்டிகள் யாருன்னா ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்றவங்க. இவங்க பக்கத்து கிராமத்துல இவங்க இருக்காங்க. இவங்க தேசத்துக்காக பாடுபடுறவங்க. இவங்க 2 பேருக்கு அடிக்கடி சண்டை நடக்கும். சண்டை நடக்கும்போது அந்த பர்கண்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிராமத்துல இந்த குடிசைகளை எரிச்சிட்டு கால்நடைகளை எரிச்சிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த ஜோனுக்கு என்ன ஆகுதுன்னா, இன்னும் அந்த வெறி அடங்குது, நம்ம நாட்டை நம்ம கைப்பற்றணும், இவங்களை இது பண்ணணும். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவள், இந்த நாட்டை மீட்டு சார்லஸ் மன்னனை ஆட்சி செய்யறதுக்காக தான் ஆண்டவன் என்ன படைச்சிருக்கான், என்ன அந்த சார்லஸ் மன்னன் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை அந்த வீட்டுல இருக்கவங்களே நம்பல, ஏதோ இது சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாளடைவு இவங்க செய்கைகள், இவங்க அதற்கான தன்னுடைய உடம்பை வளர்த்துக்கிறாங்க, ஆனை போல ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, ஒரு வீரனை போல எல்லா பயிற்சியும் செய்யறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமாகுது. அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்கிட்ட, இந்த மாதிரி என் பொண்ணு சொல்றாப்பா, என்னை கூட்டிட்டு போய் ராணுவ அதிகாரி கிட்ட விடு, நான் எப்படியாவது சண்டை போட்டு இந்த நாட்டை மீட்டு வரேன்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, என்னப்பா இதுன்னு. ஆனாலும் தேவக்குரல் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லினே இருந்தோன்னே ஒரு கட்டத்தில் இவங்களே முயற்சி பண்றாங்க. ஒரு ராணுவ தளபதியை போய் பாக்குறாங்க. முதல் சந்திப்பு தோல்வி. 2வது சந்திப்பு, 3வது சந்திப்புல என்ன ஆகுதுன்னா, அந்த சார்லஸ் மன்னரையே பாக்குற வாய்ப்பு கிடைக்குது. சரி, அவர் நேர பார்த்தோன்னு சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க, என் தலைமையில நீங்க படையை அனுப்புங்க, நான் அந்த நாட்டை வென்று உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துனோன்னு. அவர் பாக்குறாரு, ஏற்கனவே பெரிய பெரிய ஆண்கள்லாம் போய் தோத்துட்டு வந்துட்டாங்க, இந்த பெண்ணு போய் சரிம்மா நான் ஒரு 2 நாள் பொறுத்து சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் 2 நாள் பொறுத்து அவர் என்ன நினைச்சாரு தெரியல, கூப்பிட்டு 5000 வீரர்களை கொடுக்குறேன், நீ உனக்கு நான் ஒரு இவ்வளவு சொல்றேன், சரி உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் வீரர்கள் அனுப்பினேன். இவங்க அந்த 5000 பிரெஞ்சு வீரர்களை அழைச்சு கொண்டு இவங்க கிளம்புறாங்க. யார், ஜோனாஃபார் கிளம்புறாங்க. ஆங்கிலேயர்கள் கடைசியாக கைப்பற்றிய அர்கிலியன்ஸ் நகரை நோக்கி அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க. ஜோன்ஸ் படையெடுத்து வர தகவல் ஆங்கிலேயருக்கு போகுது. அப்போ அவங்க சிரிக்கிறாங்க, ஏற்கனவே ஆம்பளைங்க நம்மகிட்ட தோத்து போயிட்டாங்க, இதுல வேற யாரோ ஒரு பொண்ணு வேற வருதான், பார்க்கலாம் என்ன செய்யறாங்க பார்க்கலாம்னு ஒரு ஏளனமா பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஜோன் என்ன பண்றாங்க, வழி எங்கும் வீரர்களுக்கு ஒரு வித்வேகம் கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவன் நம்ம கூட இருக்காரு, கடவுள் இருக்காரு, நான் கடவுளோட தூதர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு. அவங்க தோக்குறாங்களோ இல்லையா, அந்த ஒரு உறுதி கொடுத்துட்டே ஒரு உணர்ச்சியை தூண்டுறாங்க. அவங்களுக்கு நல்லா வருவீங்க, கவலைப்படாதீங்க, ஒரு சூழ்நிலை. அவங்க நினைக்கிறாங்க, எப்பா நம்ம ஆம்பளை ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு சொல்லும் போது நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு வெறி ஒரு வெறி கொண்ட தாக்குதல் நடத்துறாங்க. இதை இவங்க எதிர்பார்க்கல. ஆங்கிலேயர் ஏதோ கேர்லெஸ்ஸா இருந்தாங்க, ஓட ஓட விரட்டுறாங்க, முதல் கோட்டையை பிடிச்சிடறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது போர்ல இவங்களுக்கு ரொம்ப காயம் ஏற்படுது. ஜோனாஃபாருக்கு பயங்கர காயம் ஏற்படுது. உடனே இந்த பிரெஞ்சு படைகள் பயப்படுது. அப்ப அவங்க சொல்றாங்க, பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஆறுதல் சொன்னோன்னே, ஒரு பெண்ணு இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம செய்யக்கூடாது சொல்லி திருப்பி அவங்க உற்சாகம் திருப்பியும் போய் பல்லையெடுத்து ஏற்கனவே ஆங்கிலேய ஆதிக்கத்தின் இந்த ஆர்கிலியன்ஸ் நகரை கைப்பற்றிட்டு மன்னரை இவங்க சொன்ன மாதிரி மன்னருக்கு முடி சூட்டிடுறாங்க. இவங்க சொன்ன மாதிரி இந்த சார்லஸ் மன்னர் முடி சூட்டி கொள்றாரு. இன்னொரு முக்கிய நகரமான படாய், அந்த நகரையும் கைப்பற்றி கொடுத்துடுறாங்க. இப்படி ஜோனோட புகழ் பழவி கொண்டே வருது. எங்க பார்த்தாலும், அப்பா யாரோ ஒரு ஜோன் ஒரு பொண்ணாம்பா, என்ன மாதிரி சண்டை போட்டு அந்த ஆங்கிலேயர்கிட்ட இருந்து அந்த பர்கிலியன்ஸ் நகரை மீட்டு நம்ம ராஜாவுக்கே முடி சுட்டிட்டாங்க அப்படின்னோன்னு, அங்க ராஜா பக்கத்துல இருக்கிற அந்த தளபதிங்களுக்கு பொறுக்கல. என்ன நாட்டுல நடக்கிறது தானே, எங்க பெரிய ஆள் ஆயிடுவானோன்னு அவங்க இவங்களுக்கு நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் வத்தி வைக்கிறாங்க. ஏன் ராஜா, இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது,
இது விட்டீங்கன்னா நாளைக்கு உங்க பதவிக்கே ஆபத்து வரணும் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு புகழ் வந்து நாளுக்கு நாள் ஜோன் ஆஃப் ஆர்க் மேல வந்துனுக்குது. அவர் யோசிக்க ஆரம்பிச்சு, சரி நீங்க எதனா பண்ணிக்கோங்க, நாங்க ஒரு சூழ்ச்சி பண்ணலான்னு, எதனா பண்ணிக்கோங்க, நான் எதுவும் வரமாட்டேன் சொல்லி இந்த ராஜா ஒதுங்கிறாரு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த பிரான்ஸ் இந்த அளவுக்கு எழுச்சியா வருதுன்னு சொல்லி ஆர்கேலியன்ஸ் இருக்காங்க பாரு, அவங்களும் இந்த வெள்ளைக்காரர் அந்த ஆங்கிலேயர் ஒன்னா சேர்றாங்க. ஒன்னா சேர்ந்து வந்தோன்னா ஏற்கனவே சூழ்ச்சிக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சதி திட்டம் போட்டு இவங்களை கைது செஞ்சிடறாங்க. ஏதோ ஒரு போர் எடுத்த மாதிரி போட்டு நம்ம ஜோன் ஆஃப் ஆர்க்கை கைது செஞ்சிடறாங்க. ஒரு பெரிய சிறைச்சாலையை கொண்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. அந்த சித்திரவதை தாழாம 60 அடி மேல இருந்து குதிச்சு தப்பிக்க பார்த்தாங்க, திருப்பி அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜோனை வந்து ரொம்ப சராசரி ஒரு ரொம்ப இது பண்றாங்க. ஒரு சராசரி பெண் போல ஒருபோதும் அவர் இருந்ததே கிடையாது. ஒரு ஆணை போலையும் ஒரு ஒரு இறை தூதரும் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாரு. இதை என்ன பண்ணாங்க, அவங்க சாதகமா அந்த கலகக்காரர்கள் பயன்படுத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஜோனுடைய செயல பாத்தீங்களா, இவருடைய செயலை பார்த்தா மந்திரக்காரியோட செயல் போல இருக்குது, இவ வந்து ஆண்களை மந்திரம் பண்ணி வசியம் பண்ணி மயக்கிட்டா இவோ அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டுமல்ல, ஆசிரியர் அழகா சொல்றாங்க, இன்று வரை ஆண்கள் எளிதாக குற்றம் சாட்டும் நடத்தை கெட்டவள் அப்படின்ற பட்டத்தையும் அவன் மேல குத்துட்டாங்க. இவன் நடத்த சரியில்லை அப்படின்னு மக்கள் மட்டத்துல கொண்டு வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு பெரிய புரட்சி வந்து இவங்க மேல வந்து ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எந்த மதத்தின் மேல் நம்ம மிகுந்த பற்றாக இருந்தோமோ அதே மதத்தின் பேரால் நம்ம சாவ போறோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு போச்சு. 1431 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஜோன் ஆஃப் ஆர்க்க உயிரோட கொளுத்துங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, தயவு செஞ்சு என் தலையை ஒன்றா வெட்டிடுங்க, ஆனா கொளுத்தாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாரும் காதுல வாங்கிக்கவே இல்லை. மே 31 மதத்தின் பெயரால் உலகம் மீண்டும் ஒரு முறை தன் கோர முகத்தை காட்டியதுன்னு ஆசிரியர் போடுறாங்க. ஏற்கனவே ஹைபேஷா கதை மாதிரி. பிரார்த்தனை முடிஞ்சு ஜோன் வந்தவனே 2 கையை கட்டுறாங்க. கட்டி அந்த மரக்கட்டைகள் அடக்கப்பட்ட இடத்துல போய் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு உயிரோடு கொளுத்துறாங்க. நம்ம உடம்பெல்லாம் சிலுக்குது, உயிரோடு கொளுத்து. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, கடைசி வார்த்தை ஜீசஸ் அப்படின்னு சொல்லி உயிரை விட்டுறாங்க. நம்ம ஜோன் ஆஃப் ஆர்க் உயிரை எடுக்கிறாங்க. உயிரோடு கொளுத்தப்பட்ட ஜோன் ஜீசஸ் என்ற உச்சரிப்போடு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். நாட்டு விடுதலையும் இறை வழிபாட்டையும் மட்டுமே அறிந்திருந்த இளம்பெண் ஜோன் ஆஃப் ஆர்க் ஒரே ஆண்டில் வரலாறா நம்ம கதை அடுத்தது வரலாறு ஆயிட்டாங்க. அவங்க அதிகார வர்க்கம், மதம், இனம், மொழி, நடத்தை போன்ற பல காரணங்களால் வரலாறு நடிகளும் பெண்கள் பலியாகி இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் பெண் தெய்வங்கள் இப்படித்தான் உருவாக்கப்படுகிறார்கள். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, இப்படித்தான் சாவடிச்சிட்டு உலகம் முழுவதும் பெண் தெய்வங்கள் இப்படி உருவாக்கப்படுகிறார்கள். ஜோன் இறந்து 22 ஆண்டுகளுக்கு பிறகு யுத்தம் முடிவுக்கு வந்துச்சு. பிறகு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. விசாரணை கமிஷன் வச்சு ஜோன் தூய்மையானவர், அவர் கலங்கமற்றவர் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. 1920 அவர் புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. இன்று பிரான்சின் அடையாளமாக இருக்கார் ஜோன் ஆஃப் ஆர்க். இத்துடன் இந்த இவ்வளவு பெரிய இந்த புத்தகத்தை படித்தவொடனே எனக்கு கீழே வைக்கவே மனசு இல்லை. நான் ஸ்டீபன் சார் கிட்ட கேட்டேன், சார் இந்த புத்தகம் அருமையா இருக்கு, தாராளமா படிங்க. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை எனக்கு அளித்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கும், இந்த சிறியோனுடைய உரையை கேட்க காத்து கொண்டிருந்த சான்றோர் பெருமக்களுக்கும், உங்களுடன் போராடி உங்களை உறங்க விடாமல் செய்த உங்கள் கண்ணின் கருமணிகளுக்கும் இந்த வேலையில நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேலையிலே நான் ஒரு சிறிய வேண்டுகோளை என்னோட ஸ்டீபன் சாருக்கு வைக்க எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இந்த ஆசிரியர் இந்த அளவுக்கு அழகா எழுதியிருக்காங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த முறை நான் இந்த தளத்துல பேசும்போது நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க எங்கன்னா வலைதளத்துல எங்கன்னா இருந்தாங்கன்னா, அதாவது நீங்க முகநூல்ல பாத்தீங்கன்னா அவர்களை இந்த தளத்தில் அழைத்து வந்தால் அவர்களுக்கு நம் எம்ஐஎம் சார்பாகவும் சரி நம் சார்பாகவும் அவர் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் என்பதை இங்கே ஒரு பதிவாக வைத்து, இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்டீபன் சாருக்கும் இந்த உரையை அமைதியாக கேட்ட சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி கூறி மீண்டும் இந்த தேவதைகள் தொடர்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ரமேஷ், அருமை. ஒரு 5 பேரோட வித்தியாசமான ஒரு கோணத்துல எல்லாத்தையும் சொன்னீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகா ஒருத்தரை பத்தியும் ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க அந்த ஒவ்வொருத்தர் பேர் சொல்லும் போதும் இனிமேல் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. தமிழ்ல எழுதுறாங்க, நம்ம தமிழ்ல பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல எழுதுலையா? ஒரு சில மேனிக்யூரி நமக்கு தெரியும். தெரியும்.
அப்புறம் வந்து எமிலி எமிலி எல்லாம் நான் பார்த்தேன், அந்த புகைப்படம் உங்களோட புகைப்படம் எடுத்து போட்டேன் நானு. அவங்களோட லிங்க் போட்டுறலாம் சார், வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுற சொல்லுங்க. நான் பேர் போட்டுறேன், டைப் பண்ணி போடலாம். அந்த பேர் வந்து சொல்றேன். கரெக்ட் அது கரெக்டா இருக்கும் பாருங்க, பிராக்கெட்ல இருந்ததுன்னா. ஆமா இருக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா புரியும் அப்பதான், அது தமிழ்ல சொல்றதுனால. இல்ல சார், அவங்க வந்து தமிழ்ல தான் போட்டிருக்காங்க. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்ல அந்த பேரை எனக்கு டைப் பண்ணி நான் காமிச்சிடுறேன். சரி சார், நல்லது. ஓகேவா, அது வசதியா இருக்கும். அது பார்த்தா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொன்னீங்க, ஐபேசா சொன்னீங்க. சரி, தமிழ்ல எழுதினாலும் அது இங்கிலீஷ்ல எழுதினாலும் அந்த ஸ்பெல்லிங் நம்ம ப்ரொனன்சியேஷன் சரியா வரல. நம்ம தமிழ் சரி சார், நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் சார். ஐபேசா அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரிங்க, அருமையான ஸ்டோரி. ஒன்னும் ஸ்டோரி. இந்த ஃபர்ஸ்ட் நீங்க எமிலிய வந்து நீங்க முதல் பெண்மணி பிளைட் ஓட்டினாங்கன்றப்பதான் நான் போய் தேடி பிடிச்சேன் அந்த அம்மாவை. அதை எடுத்து உடனே பார்த்தேன், அவங்க போட்டிருந்தாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங் ரியலி. 1922 14,000 கிலோமீட்டர் அடி உயரத்துல பறந்துருக்காங்கன்னா, பிளைட் கண்டுபிடிச்சது 1903 தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கூட ஆகல. 20 வருஷம் கூட ஆகல. 19 வருஷத்துலயே இதமா 14,000 அடி உயரம் பறந்துருக்காங்க தனியா ஒரு பெண்மணி அப்படின்னா, அப்ப எவ்வளவு பெரிய தைரியம் இருந்திருக்கு முதல்ல. அது மிகப்பெரிய சாதனை தான் அது ஆக்சுவலா. அவங்க அது போட்டவனே அந்த இது வந்தது, அந்த பிளைட்டை கூட ஒன்னும் கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க, கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். அப்பதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், பிளைட் விழுந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க சொல்றீங்க பசிபிக் கடல்ல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்திருக்கும். ஏன்னா ஒரு நீண்ட பயணம், நெடிய பயணம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து இன்னைக்கு அந்த காலத்துல வந்து இவ்வளவு பெரிய பயணம் செஞ்சிருக்காங்க, துணிவா செஞ்சிருக்காங்கன்றது மிகப்பெரிய செயல் தான். மேரி கியூரி நம்ம படிச்சிருந்தாலும் திருப்பி மறுபடியும் அதெல்லாம் சொன்னீங்க, அவங்களோட இதுல என்ன ஒரு வருந்தத்தக்க பெரிய விஷயம்னா, அந்த ஆக்சுவலா பிரெஞ்சு புரட்சியிலேயே அது தெரியும், மதம் வந்து பெரிய விளையாடி இருக்கு அப்படின்றது தெரியும். பார்ப்போம். பிரேமா மேடம், நீங்க பேசுங்க. மிக சிறப்பாக இருந்தது சார். எல்லா தலைவிகளும் தலைவிகள் தான் எல்லாருமே, தோழிகளை விட. அவங்களுடைய சிறப்பு வந்து அவங்களோட கண்டுபிடிப்பு இதெல்லாம் நம்ம ஒரு லைனா ஒரு சின்ன விஷயங்களா வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க பட்ட ஒரு இன்னல்கள், அவங்க சாதிச்சது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா வந்து ரமேஷ் சொன்னார். ஓட்டுரிமை பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது உட்பட அந்த சந்தோஷத்தை யார் போராடினாங்களோ அவங்க பார்க்க முடியாம போச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விடயங்கள். ஒரு டிஃப்ரெண்டாவும் இருந்தது. ரொம்ப நல்ல செய்திகளை பகிர்ந்த மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் ரமேஷ் சார், வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. சொன்ன மாதிரி ஸ்டீபன் சார் அந்த அம்மாவை தேடி அவங்கள கொண்டு வந்தாங்கன்னாலும் ஒரு நாள் அவங்க எப்படி இதை வந்து ஃபீல் பண்ணி எழுதினாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. முயற்சி செய்வோம். அது என்ன முதல்ல பேசுவாங்க அந்த அவங்கள பத்தி டீட்டெயில், என்ன ப்ரெஸ் எல்லாம் பார்த்து எதனா டீட்டெயில் பிடிப்பு பார்ப்போம். அது மகிழ்ச்சி. வாங்க, யார் பேசுறது? முருகேஷ் சார் பேசுறீங்களா? நான் பேசுறேன். ரொம்ப சிறப்பான உரை. அந்த புத்தகத்தை பத்தி சொன்னீங்க, ஒரு 5 பெண்மணிகளை பத்தி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையானது. இது வந்து என்னுடைய செயல்பாடுகளோட நான் இந்த உங்க உரையை நான் தொடர்பு பண்ணி பார்க்குறேன். நான் அரசு பள்ளி குழந்தைகள், சில கல்லூரிகளுக்கெல்லாம் போயிட்டு இந்த அரசு பள்ளி குழந்தைகள் 6th 7th 8th அந்த குழந்தைகளுக்கு வந்து புதையல் மாயாஜாலம் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசுவேன். அவங்களுக்கு நான் தயாரித்த தயாரிப்பில் வந்து சில பெண்மணிகள்லாம் இருப்பாங்க. நீங்க சொன்ன மேரி கியூரி அம்மாவும் இருக்காங்க. இதான் அவங்கள பத்தி ஒரு சின்ன சன் போர்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் அடுத்து நான் பண்ணவங்கெல்லாம் இந்த கல்பனா சாவ்லா, அன்னை தெரசா, ஹெலன் கெல்லர், இவங்களை பற்றியெல்லாம் சொல்லுவேன். இவங்க லைஃப், குழந்தை லைஃப், அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு வரப்படியா இருக்கும். நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னுடைய தயாரிப்பு இன்னும் ஒரு 4-5 பேர் சொல்லியிருக்கீங்கல்ல, அவங்கள பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம். மொத்தம் 10 பேரை நான் கூட்டிட்டு போவேன் இது மாதிரி உங்களோட. அது நம்ம செஷனுக்கு இதுல 4 பெண்மணிகள், 6 ஆண்கள், அவங்கள பத்தி சொல்லுவோம். நல்லா இருக்கும். நீங்க சொன்னது சிறப்பா இருக்கு. அந்த பேர்கள்லாம் போட்டீங்கன்னா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தேடி படிக்கலாம். குரூப்ல போடுறோம். நான் போடுறேன், குரூப்ல போடுறேன்.
அந்த புக்கோட வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. இன்னும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அதுல? 36 இருக்கு. ஓ, வெரி குட் வெரி குட். அப்படின்னா நீங்க சொன்ன வாரம் அந்த இவங்களும் வராங்க, ஹெலன் கெல்லரும் வராங்க இதுல. ஹெலன் கெல்லர். அவரு தொடர்ந்து வந்துச்சுன்னா இப்ப 5 போட்டாங்கன்னா 7 வாரத்துல முடிஞ்சிருவான். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார். நன்றி. பேசுறீங்களா வினித் சார்? சரி, மாலதி பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் முதல்ல இந்த தலைப்பை பார்க்க தோழிகள் உதவுனவங்க போல இருக்கு, அது வித்தியாசமா இருக்குமோன்னு நினைச்சேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அரசர்கள் வச்ச தோழர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தோழின்னு இருந்து அப்படி வித்தியாசமா இருக்குமோன்னு தலைப்பை நினைக்கவும் நான் ஸ்ரீவன் சார் பேசுன போது தலைப்பு வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தாய்ப்படத்தோட தோழிகள் முடிவா எடுத்துட்டீங்க போல தெரியுது, அந்த ஆசிரியர் எடுத்திருக்காங்க. அதனால நான் ரொம்ப ஆவல் எப்படி இருந்துச்சுன்னா, எத்தனை தோழர்கள் உதவி இருக்காங்க. இப்ப ராஜா தேசிங்கு, அவருக்கு இருந்த ஒரு இஸ்லாமிய தலகத்தர், அந்த மாதிரி பல இடங்கள்ல தோழர்கள் தோழிகள் அப்படின்னா அது ரொம்ப அது தேடணும் மேல ஒரு ஆவல் இருக்கு. தலைப்பு பார்க்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நல்ல சிறப்பா உருவாயிட்டு 5 பேரை சொல்றது, இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு ரீஇன்போர்ஸ்மெண்ட் தான். சில பேரு வரலாற்றுல எவ்வளவோ பேரு இந்த அவர்கள் ஒரு முயன்று வந்திருக்காங்க. அதுலயே லேடிஸ்ங்கிற போது அதை விமன் அவர்கள் உரிமைகள் எப்படி ஒரு வாக்குரிமை கூட மறுக்கப்பட்ட ஒரு காலநிலைகளா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் நம்ம சங்க காலத்தை ரொம்ப சிறப்பா சொல்றோம். அதுக்கப்புறம் வந்த காலத்துல ஒரு தொய்வு, அந்த எஜுகேஷன் இல்லாதது, அதையும் மீறி உலகம் முழுவதும் வந்தவங்களை பத்தி படிக்கிறது. அந்த நூலை பத்தி தேடுங்க. நீங்க தோழிகள் இருக்கவா அந்த இதுல நெட்ல சேர்த்துங்க. 115 ரூபாய் தான் போட்டிருந்தது. அவங்க இந்த மாதிரி நிறைய நூல்கள் 4-5-6 நூல்கள் அந்த சகானா எழுதியிருக்காங்க. அதை தேடனா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய இதனை. நீங்களே பாருங்க பிராட்சிஸா, நீங்களும் பார்த்து உங்களால பிடிக்க முடிஞ்ச ரமேஷ் நீங்களும் சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு, பாராட்டு. நன்றி 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 சார். நன்றி. மாலதி பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க போன வாரம் நெருப்பு மலர்கள்னு சொல்லிட்டு பெண்களே எடுத்து பேசுனீங்க. இந்த திருப்பியும் அடுத்தும் பெண்களையே எடுத்து நீங்க பேசுறீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெண்கள் சாதனை பெண்களா இருக்கிறாங்க, நமக்கு தெரியவே இல்லை. ஆண்கள் வெளியில தெரியற மாதிரி பெண்கள் தெரியவே இல்லை. மேரி குயிரியே தெரியும், அவங்க ஃபேமிலி ஃபுல்லா தெரியும். ஐரீன் முதல் கொண்டு நம்மளுக்கு தெரியும், அவங்க ஃபேமிலி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி யாரையுமே தெரியாது. ஆனா இந்த எமிலியா படம் 2009 இல்ல 10 எங்க வீட்டுல பசங்க படமா பார்த்துருந்துருக்குறாங்க. அப்ப சும்மா ஒரு அவுட்லைனா ஒரு படம் எனக்கு அந்த கதையை சொன்னதா ஒரு ஞாபகம். நான் அப்படி போகும்போது வரும்போது பார்த்திருக்கேன். அதனால மட்டும் தெரியும், அந்த பிளைட் விழுந்துருச்சு, லேடி ஓட்டின் போன விழுந்துருச்சு பசிபிக் கடல்ல. அதுக்கப்புறம் அது கிடைக்கல. அப்ப அந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் நிறைய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன், பெரிய பையன் இதை பத்தி பேசியிருக்கான். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அதுதான் நான் நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பெண்கள் ஓட்டு போடுறதுக்கு உரிமையை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எமிலின் அப்படின்றவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில ஓட்டு போடுறதுக்கு போகாம வீட்டுல வெயிலா இருக்குது போட போறது கிடையாது. நிறைய பேர் போறது இல்லை, நம்ம பாக்குறோம் கண் கூட. போனோம், நம்மளோட உரிமையை நம்ம விடக்கூடாது, கண்டிப்பா நம்ம போனோம் அப்படின்றதுதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு, ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்தது எப்போ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இவங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ஆத்தர் பேரு சஹானாவா? எப்ப எழுதியிருக்காங்க இந்த புக்கு? இது வெளியீடு மார்ச் 2023. இவங்களை பத்தின 3 புத்தகங்கள் இருக்கு என்கிட்ட. இதே மாதிரி பெண்களை பத்தின ஒண்ணு, வாழாய் தோழி, அந்த மாதிரி 4 புத்தகங்கள் வாங்கினேன். ஒரு மொத்தமா தொகுப்பா வாங்கினேன் நான். நல்லா ஒரு படித்தவன வைக்கிறதுக்கு மனசு வரல நம்ம போது, சரி நம்ம தளத்துல பேசலாம் அப்படின்னு. கரெக்ட் தான். எவ்வளவு அந்த ஐபேஷாலாம் அலெக்சாண்டர் எவ்வளவு அந்த காலத்திலேயே 4ஆம் நூற்றாண்டுலயே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுதான் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்.
மிக்க நன்றி. நன்றி. வாங்க வேலம்மாள் மேடம், பேசுறீங்களா? சரி. வணக்கம் சார். கேட்கல கேட்கல, உங்க வாய்ஸ் கேட்கல மேடம். வாய்ஸ் கேட்கல உங்களுக்கு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது பேசு. இந்த நெருப்பு மலர்கள் பேசுனீங்க, அதுவே ஒரு மாதிரி மனதை பிசைந்தது. அந்த நெருப்பு மலர்களுடைய பெண்கள் மலர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய தோழியர்கள் உண்மையிலே மனதுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவு நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு பல சுதந்திரங்க காற்றை நம்ம சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அது குறிப்பா பெண்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னது, அந்த முதல்ல விமானம் ஓட்டிய பெண்ணை பற்றி பேசுனது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் நீங்க அழகா சொன்னீங்க. அதுதான் அந்த சொன்ன விதம் ரொம்ப மனதுக்கு அப்படி பதிகிற மாதிரி இருந்தது. எல்லா நீங்க சொன்ன செய்திகள் எல்லாம். மேரி கியூரி நம்ம ஏற்கனவே நிறைய அவங்க மற்ற பெண்களை விடவும் இவங்க ஜோனப்பாட்டு தெரியும், மேரி கியூரி அம்மா தெரியும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றி நீங்க இப்ப இன்னைக்கு சில ஆழ்ந்த சில விடயங்களை நீங்க எடுத்து சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் ரமேஷ் சாருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி 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 மேடம். வாங்க ஐயராஜ் சார், வாங்க பேசுங்க. மைக்கான் வந்து. வணக்கம் 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 வணக்கம், வாங்க சார். முதலிலே எத்திராஜ் ரமேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். மிக அருமையான உரை, புதிய தகவல்களை நிறைய திரட்டி சொல்லி இருக்கிறார். இத்தனை தகவல்களை இந்த பெண்மணிகளை 5 பேர்களை பற்றி மிக சரளமாக பேசியிருப்பது அவருடைய பேச்சாற்றலை, நினைவாற்றலை பறைசாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அவருக்கு பாராட்டுக்கள். இது சார்ந்து என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். இவர்கள் எல்லோரும், சொல்லப்பட்ட பெண்மணிகள் எல்லோரும் ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய அவர்களுடைய சாதனைகள், அவர்கள் வாழ்ந்த முறை, அவர்கள் செய்த தியாகங்கள், இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் ஆற்றிய சேவைகள், இவற்றை பற்றி எல்லாம் சொன்னார்கள். சரி, இவர்கள் எல்லோரும் உண்மையிலேயே மதிக்கக்கூடியவர்கள். நாம் பெருமைப்பட வகையிலே, அவர்கள் பெருமைப்படுகின்ற வகையிலே அவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் என்ன நினைத்து பார்க்கிறேன் என்றால், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 500 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களே, இப்படியெல்லாம் சமுதாயத்திற்காக சேவை செய்திருக்கிறார்களே, இன்றைய கால சூழ்நிலையில் 21ஆம் நூற்றாண்டில் அல்லது 20ஆம் நூற்றாண்டில் இப்படி யாரேனும் வாழ்ந்திருக்கிறார்களா? இப்படி யாரேனும் சமுதாயத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்களா? இப்படி சமுதாய அக்கறையோடு செயல்பட்டிருக்கிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்கிற போது, அது எல்லாம் அந்த காலத்தில் இருந்தார்கள், இப்போதெல்லாம் அப்படி யாரும் இல்லையே என்று மேலோட்டமாக செலுத்திக் கொள்வது கூடாது. ஏனென்றால் இந்த காலத்திலும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு வாக்குரிமைக்காக, பெண்களின் வாக்குரிமைக்காக ஒருவர் போராடினார் என்றால், இன்றைக்கும் நாம் போராட வேண்டிய இன்னல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்காகவும் இன்றைக்கு போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருக்கிறார்கள் நிச்சயமாக. அப்படிப்பட்டவர்களையும் அவர்களோடு இணைத்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 1000 தாண்டிய ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒருத்தர் வாக்குரிமைக்காக போராடினார் என்றால், இன்றைக்கு வேறொரு காரணத்திற்காக இவர் போராடுகிறார், இந்த பெண்மணி போராடுகிறார் என்று இணைத்து, தற்காலத்தையும் இணைத்து, இப்போதுள்ள நடைமுறையில் உள்ள பேராளர்களையும் தியாகிகளையும் செம்மல்களையும் இணைத்து சொல்லியிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாக்குரிமைக்காக போராடிய அந்த நிகழ்வை கேட்டபோது என் வாழ்க்கையில், என் பணி காலத்தில் நடந்த ஒன்றை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு 2-3 நிமிடத்தில் சொல்லிவிடுகிறேன். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஜரவா என்கிற ஒரு பழங்குடியினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நம்மை விட்டு ஒதுங்கி வாழ்கிறார்கள். அவர்களை நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு இதுவரை கல்வி, சுகாதாரம், சாலை வசதி, மின்சாரம், எந்த வசதிகளையும் அவர்களுக்கு அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தனி தீவிலே வாழ்ந்து
மினிஸ்ட்ரி பல வேலைகளை செய்து வருகிறது. சுகாதாரத்திற்காக எந்த பணியும் செய்யவில்லை. அவர்களுடைய சாலை வசதிக்காக எதுவும் செய்யவில்லை. மின்சார வசதிக்காக எதுவும் செய்யவில்லை. போகட்டும், அவர்களுடைய கல்விக்காக எதையாவது செய்ய வேண்டுமே என்பது என்னுடைய ஆதங்கமாக இருந்தது. என்னுடைய பணிக்காலத்தில் இவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும், அனைவருக்குமான கல்வி, சர்வ சிக்ஷா அபியான் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு முனைந்த போது, நாங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில 2007-8 ஆகிய வருடங்களில நாங்கள் பெருமையோடு அறிவிப்பு செய்தோம். அதாவது 100 விழுக்காடு மாணவர்களை நாங்கள் கல்வி பணியில் இணைத்து விட்டோம், கல்வி வசதியில் அவர்களை சேர்த்து விட்டோம் என்று. அப்போது என் உள்ளத்தில் ஒரு ஆதங்கம் இருந்தது. இந்த ஜரவா குழந்தைகள் ஒரு 24 பேர் அப்போது இருந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த கல்வி என்கின்ற வசதிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி புகட்டுவதற்கு ஒரு திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் என்று முனைந்த போது எனக்கு யாரும் ஆதரவு தரவில்லை. இது சார்ந்த ஒரு முன் படிவத்தை, அதாவது ப்ரப்போசலை நான் நிர்வாகத்திற்கு வைத்த போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட்ட பழங்குடியினர், அவர்களுக்கு நாம் செல்வதோ அல்லது அவர்களை அணுகுவதோ தடுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஒன்று, அவர்களுக்கு நாம் எப்படி கல்வி புகட்டுவது, இது தேவையில்லாத ப்ரப்போசல் என்று என்னுடைய ஃபைலை தள்ளிவிட்டார்கள். இருந்தாலும் கூட இது சார்ந்து எனக்கு வாய்ப்பு கிடைத்த போது டெல்லியிலே ஒரு நிகழ்ச்சியிலே கபில் சிபல் அப்போது கல்வி அமைச்சராக இருந்தார். அவரை சந்தித்து இது சார்ந்து நான் சொன்னேன். அவரும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக அவர்கள் கல்வி பணி, அதாவது கல்வி வசதி அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து நான் இதை ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் பேசி அவர்களிடமிருந்து ஒப்புதல் பெற்ற பிறகு உங்கள் திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று சொன்னார். ஆனால் நான் 2013 ஆண்டு ஓய்வு பெறுகிற வரை அந்த திட்டத்திற்கு யாரும் ஆதரவு தரவில்லை, யாரும் எந்த பணியும் செய்யவில்லை. ஆனால் அது கடைசி வரை எனக்கு ஒரு ஆதங்கமாக இருந்தது. ஆனால் இப்போது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிர்வாகத்தில் உள்ள IAS அதிகாரி அதை முனைப்பாக எடுத்து இப்போது அவர்களுக்கென்று ஒரு கல்வி சாலை திறந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய 1000 ஆண்டுகள், 2500 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் எல்லாம் சொல்லுகிறமே, இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கு அளிக்கப்படாத ஒரு கல்வி உரிமை இப்போது அளிக்கப்பட்டு வருகிறது. அதை பார்க்கிற போது ஆஹா, நாம் நினைத்தது, நாம் தொடங்கியது இன்றைக்காவது செயல் வடிவம் பெற்றிருக்கிறதே என்று நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட நிலையிலும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், நிறைய வகையில். இப்போ மேரி கியூரி அவர்கள் ரேடியத்தை கண்டுபிடித்தார். கேன்சர் வியாதிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக அது அமைகிறது. அதை செயல்படுத்துவதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட போதெல்லாம் அவர் தன்னுடைய பதக்கங்களை, நோபல் பரிசில் வாங்கிய பதக்கங்களை கூட, தொகையை கூட நன்கொடையாக அளித்தார் என்று பெருமையாக சொன்னார். உண்மைதான், பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். அப்படிப்பட்டவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் அந்த குடத்திலிட்ட விளக்காக இருட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாலம் கல்யாண சுந்தரம் என்பவர் தனது 30 கோடி ரூபாய் பரிசாக கிடைத்த பணத்தை அப்படியே நூலகத்திற்காகவும் பள்ளி மாணவர்களுடைய நலத்திற்காகவும் 30 கோடி ரூபாயை நன்கொடையாக அளித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இப்போதைக்கு இளம் நடிகராக இருக்கின்ற பாலா என்பவர் தன்னுடைய வருமானத்தில், குறைவான வருமானத்தில் ஏழை மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறார், இன்னும் பல உதவிகளை செய்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சான்றோர்களை சொல்லுகிற போது இன்றைக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழுகிறார்கள் என்று அவர்களையும் சேர்த்து சொன்னால் இந்த உலகத்திற்கு, இன்றைய உலகிற்கு இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருப்போமே என்று ஒரு எண்ணத்தை உருவாக்குவதாக அமையும் என்று என்னுடைய கருத்து இது. இதை இணைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் எத்திராஜ் ரமேஷ் அவர்களுக்கு எனது அருமையான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார், நன்றி சார், நன்றி. ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க. ஆக்சுவலா இது உண்மையாவே நம்ம சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிறைய பேர் செயல்படுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பாலா ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அவர் என்ன சம்பாதிப்பாருன்றது தெரியல, ஆனா லட்சக்கணக்கில் செலவு பண்றாரு.
அது பாராட்டுக்குரிய விஷயம்தான். அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு பண்ணலாம். அது நல்ல ஐடியா தான். அது யோசிப்போம். இன்னொரு விஷயம் எத்ராஜ் ரமேஷ் அவர்கள் சொன்னார்கள், வாக்குரிமையை போராடி பெற்றார்கள். இப்போது நமது கடமை என்னவென்றால் அந்த வாக்குரிமையை செம்மையாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிற கருத்து உண்மையிலேயே எல்லோரும் சிந்திக்க வேண்டிய கருத்து. ஆனால் செம்மையாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற போது யாருக்கு வாக்களிப்பது, இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இருக்கிற 4 வேட்பாளர்கள் 5 வேட்பாளர்களில் யார் ஒரு பரந்த மனப்பான்மை, சமுதாய போக்கு, சமுதாய சேவை என்றெல்லாம் பாடுபடுகிறார்கள் என்று தேடுகிற போது அவர்கள் எல்லோருமே அந்த எண்ணத்திற்கு ஒத்து வருவார்களா என்று மனம் மறுக்கிறது. ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இன்றைக்கு எல்லோருக்கும் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் பென்ஷன் 35 வருடம் 40 வருடம். சார் ஒரு நிமிஷம் சார், நாங்க இங்க அரசியல் பேசுறது இல்ல, அது வேண்டாம். ஓகே 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 ஓகே. நாங்க அரசியல் பேசுறது இல்ல, ரிலீஜியஸ் பேசுறது இல்ல, மேக்சிமம் அதை அவாய்ட் பண்றோம், நம்ம குரூப்ல அவாய்ட் பண்றோம். அதனால அது வேண்டாம், அது இதை அப்படியே விட்டுடுவோம். ரைட், ஓகே 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 ஓகே. சரி, இது எனக்கு தெரியாது, அதனால பேசிட்டேன். உங்களுக்கு தெரியாதனால தான் சொன்னேன். இனிமே நான் தவிர்த்துக்கிறேன், அதை தவிர்த்துக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். ஏன்னா அதை நமக்கு வேண்டாம்னு விட்டோம், அது குப்பைன்றதுனால நம்ம பக்கம் போக வேண்டாம்னு விட்டுட்டோம். ஓகே, இந்த ஒரு கருத்தை நீங்க ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய பேராளர்கள், இன்றைய சமுதாய சிந்தனையாளர்களையும் நாம் நினைவு கூறுவோம், அவர்களையும் அவசியம். அது நல்ல கருத்து, அந்த கருத்து நல்ல கருத்து, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம அதுக்கு முயற்சி எடுப்போம். யார் யார் என்ன இதுல இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை இணைச்சு செய்யலான்றது நான் ரமேஷ்ட பேசுறேன் என்னன்றத பார்த்துட்டு அதை பத்தி பிறகு பேசுவோம். பேசுங்க அமுதா மேடம், உங்களதான். வணக்கம் சார். வணக்கம் ரமேஷ், ரொம்ப அழகு ரமேஷ். என்ன உங்களோட பார்வை கொஞ்சம் அப்படி பெண்கள் பக்கம் திரும்பி இருக்கு போல இருக்கு. இல்ல, அந்த புத்தகத்தை படித்த உடனே கீழே வைக்கவே தோணல. ஆமா, ஆனா உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் நீங்க சொன்னது. நம்ம ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி அந்த பெயர்களை கொஞ்சம் நீங்க குறிப்பிடும் போது அது அந்த அளவுக்கு உள்ளத்துக்குள்ள போகிறது இல்லை. ஏன்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்தாத பெயராக இருக்கிற காரணத்தினால அவங்களும் அது தமிழ்ல தான் போட்டிருக்காங்க, நான் எழுதி போடுறேன். ஆங்கிலத்துல தான் கூட இருக்கலாம் தம்பி, தமிழ்ல கூட இருக்கலாம். நீங்க தமிழ்லயே கூட போட்டு விடுங்க. நான் போட்டுறேன். தமிழ்லயாவது நமக்கு சொல்ல தெரியணும்ல, ஏன்னா பேர் நினைவுல இருக்க மாட்டேங்குது. அதனால இப்ப நம்ம ஐயா ராஜு சார் சொன்ன மாதிரி 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில இருக்கிற கூடிய பெண்களை பத்தி வேணும்னா நானே ஒரு நாளைக்கு அதை பத்தி பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நாம எடுத்துப்ப இப்ப தற்சமயத்துல மலாலாவை கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பெண்ணை எவ்வளவோ பண்ணிருக்குது. சின்ன பெண்ணா இருந்ததுல இருந்து தொடங்கி இந்த மாதிரி உலகம் முழுவதுமே நிறைய பெண்கள் இருக்காங்க, நம்ம இந்தியாவிலையும் இருக்காங்க. அவங்கள பத்தி நானே ஒரு நாளைக்கு வேணும்னாலும் நான் பேசுறேன். மதுசூடி அம்மையாருடைய கருத்தை வரவேற்கிறேன், பேசுங்கள். இன்றைக்கு வாழ்கிற பெண்மணிகளும் உயர்ந்த சமுதாய சிந்தனையோடு வாழ்கிறார்கள் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுங்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அதனால நிறைய இருக்குது தம்பி. எனக்கு முன்னால சேவா கையை தூக்கிட்டு இருந்தாங்க. அம்மாடி சேவா, நான் கவனிக்கவே இல்லம்மா. பரவாயில்ல மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதனாலதான் நான் கவனிக்காம டக்குன்னு வந்துட்டேன்மா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், நீங்க பேசுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருந்தது தம்பி, நீங்க சொன்னதெல்லாம். அந்த எப்படி அவங்க இந்த உலகம் பூரா தம்பி இந்த பெண்களோட கஷ்டங்களை சொல்லியே மாளாது போல இருக்கு. அவ்வளோ கஷ்டங்கள் அவங்களே பட்டிருக்காங்க. ஒரு சமயம் இயற்கையிலேயே பெண்கள் ரொம்ப அறிவாளிகளாக இருந்த காரணத்தினால அதை முடக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அறிவாளிகளை இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறத நம்ம சாக்ரட்டிஸ், தந்தை பெரியார், இப்படி நிறைய பேரெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். அறிவார்த்தமா பேசினாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கொள்வது இந்த சமுதாயம் கொஞ்சம் கஷ்டம்தான். பெண்கள் கொஞ்சம் அறிவார்த்தமானவர்களாக, ஸ்டீபன் சார் சரிதானே நான் சொல்றது? பெண்கள் அறிவார்த்தமானவர்களாக இருக்கிற காரணத்தினாலே இந்த உலகம் அவர்கள் மீது நிறைய சுமைகளை சுமத்துகிறதோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஆனா எவ்வளவு சுமைகளை சுமத்தினாலும் நாங்கள் அடைய விரும்புவதை அடைந்தே தீருவோம் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பெண்களுக்கு இருந்த காரணத்தினால
ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படியாவது அவங்க ஒரு எரிமலை மாதிரி எவ்வளவுதான் அடக்கி வச்சாலும் தன்னுடைய செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று கருதி வரக்கூடிய பெண்கள் செய்து முடித்து விட்டுதான் ஓய்கிறார்கள். அத எதுக்குமே அவங்க பயப்படுறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இரும்பு பெண்மணிகளாக பெண்கள் இருந்த காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு உலகம் சற்று விழிப்படைந்திருக்கிறதோ அப்படின்னு கூட கருதுற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன செயல்கள்லாம் நம்ம பார்க்கும்போது. ஏன்னா அந்த மாதிரி தானே அந்த கட்டுரைகள் தராங்க. நம்ம ஸ்டீஃபன் சார் இன்னொரு இடத்துல சொன்ன மாதிரி மதங்களும் அந்த இது கூட ரொம்ப ஒரு கஷ்டத்தை பெண்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம உலகம் பூராவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அவர்களினுடைய ஆதிக்கமும் நம்ம பெண்கள் மேலதான் இருக்கு. பெண்களை நம்பிதான் அந்த சமயங்களே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அவங்க போக்குக்கு இல்லைன்னா சமயம்லாம் என்னைக்கோ காண போயிருக்கு. அதனால பெண்களை நம்பி இருக்கிற காரணத்தினால பெண்கள் மேல மேலே மேலே சுமத்தக்கூடிய காரணத்தினால பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் கருதுறேன். ஆனா நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க தம்பி, ரொம்ப அழகு. இதுக்கு முன்னால நீங்க சொன்ன அந்த பெண்களை கேட்கும்போது அப்படியே மனசெல்லாம் கசிஞ்சுது. இதுவும் அதேதான். ஆனா தலைப்பு மட்டும்தான் வேற வேற தலைப்பு இருக்கே தவிர விஷயங்கள் ஒன்னாதான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டீபன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் கொண்டு கொடுக்கும்போது இன்னும் நல்லாதான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க சார். நீங்க வாழ்க. நீங்க தொடர்ந்து உங்களுடைய அந்த தொண்டு. உங்களை போன்ற ஊக்குவித்தால் ஊக்குவிப்பாரும் தேக்கு விற்பார் சொன்னாரு. அது போலதான் இங்க உங்களுடைய ஊக்குவிப்பு தான். நீங்க ஏற்கனவே தேக்கு வைக்கிறவங்க தான் தம்பி. நல்லா சிறப்பா சொல்றீங்க. வாழ்த்துகள் உங்களுக்கு. நன்றி நன்றி. தேக்கு வைத்தா பரவாயில்ல, பாக்குதான் வைக்க கூடாது. ஆமா, அதுவும் சரிதான் சார். ஆனா அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தம்பிய பார்த்தாலே தெரியலையா தேக்கா பாக்கான்னு. நன்றி. தேவை வாங்க. நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பிரமாதமா சொன்னீங்க ஆஸ் யூசுவல். அது அப்படி பாக்குற மாதிரி தான் எனக்கு அது லைவ் தான் இருக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். இவங்க அமுதாமா சொன்ன மாதிரி பெண்கள் எவ்வளவு பண்ணாலும் திருப்பி எந்திரிச்சு வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நன்றி சார். எந்த பதிப்பகம் சொல்ல முடியுமா சார் அந்த புக்கு? அனுப்புறேன். சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புறேன். பதிப்பகம் கலடாஸ்கோப் சென்னை உருவாக்கம் ஹர் ஸ்டோரிஸ். இது இவங்க ஏதுனா ஒரு 5 புத்தகம் வச்சிருக்காங்க. 5மே படித்தா அப்படியே கீழே வைக்க முடியாது. அவ்வளவு அந்த பெண்களை பற்றி தான் இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். சார் சொன்ன மாதிரி அந்த பேர்களையும் நான் அந்த பிரஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா சொல்லுவாங்க. அதுக்கு தான் கேட்கலாம். வேற ஒரு விஷயம் நான் அனுப்புறேன் சார். போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஓகே. ஹர் ஸ்டோரிஸ் போட்டுருங்க. சென்னை 4. தேங்க் யூ. மயிலாப்பூர் தான். அப்ப இவங்க இருந்தாங்க போல. போயிட்டாங்களா? யாரு? சிவகனி போயிட்டாங்க. ஆக்சுவலா ரிஃபாய் பாயும் போயிட்டு. அருமை. ரிஃபாய் பாய் வரவே இல்ல. ஆமா, இருந்தது முதல்ல. இல்ல வரலையா? ரிஃபாய் பாய் வரல. அருமை ரமேஷ். நல்ல ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி இது வரிசையா சொல்லிட்டு வரீங்களா? ஆமா சார். நல்லா. அடுத்தது நம்ம லட்சுமி வராங்க. அதனால அதை படித்தாலும் சொல்றதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்காங்க. இருக்கும்போது நிறைய பேர் தெரிந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் இன்னும் ஒரு நினைவாற்றலுக்கு கொண்டு வந்த மாதிரி நம்மளோட சேவையா இருக்கட்டுமே. எல்லாரும் தெரிஞ்சாதாலும் நம்ம இந்த மாதிரி இருந்திருக்காங்க. சொன்ன மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு வாக்குரிமை வாங்கியிருக்காங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி ஒரு மெசேஜ். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சார் சொன்ன மாதிரி நீங்க அடுத்த 5 பேர் செலக்ட் பண்றீங்களா, அவங்க எந்த ஃபீல்டுல இருக்காங்கன்னு சொல்லுங்க. சரி சார். பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு செலக்ட் பண்ணி அவங்களதே சேர்த்து பேசுங்க. இன்னும் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணா கூட அவங்க இந்த 3 பேர் சொன்னோம்னா அது இன்னும் சிறப்பாகவும் இருக்கும். நம்ம அவங்களையும் சேர்த்து பேச சும்மா புக்க பட்சம் பேசணுன்ற மாதிரி இல்லாத இன்னைக்கு இருக்கிறவங்கள சேர்த்து இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிறப்பு சேர்க்கிற மாதிரி இருக்கும். அது நல்ல ஐடியா. அதை நம்ம செய்வோம். கண்டிப்பா அது நம்ம பேசுவோம் தனியா. சரி சார், நான் சொல்றேன். மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்ச்சியா அமைஞ்சது இன்னைக்கு. ஒரு நல்ல கருத்துக்கள்,
உலகத்தை மாற்றிய ஒரு இப்ப எனக்கெல்லாம் வந்து இவங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எமிலி பத்தி எல்லாம் அதெல்லாம் என் பசங்க கூட டிவி பார்த்திருக்காங்க பாரு, மாலதி சொல்றா. பட் நான்லாம் கேட்டது கூட இல்லை. இதெல்லாம் எனக்கு புதிய செய்திகள். சரி, 2 பேரும் நம்ம ஜோனாஃபாட்டும் இவங்க பத்தி தெரிஞ்சாலும் மற்றவங்க எல்லாம் புதிய செய்திகள் தான். அப்போ அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி பல செய்திகளை நம்ம தெரியாத செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புத்தகங்கள் படிக்கும் போது பல செய்திகள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த புத்தகங்களை கொண்டு வந்து இங்க நம்ம வந்து பலருக்கு சொல்லும் போது இது பலருக்கும் போய் சேருது, எல்லாரும் சேர்த்து படிச்ச மாதிரி ஆகுது. ரொம்ப மகிழ்ச்சி ரமேஷ், நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினேன். அமுதா அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த புத்தகத்தை ஏன் எடுக்கணும்னா, இன்னைக்கு 25வது நிகழ்ச்சி நீங்க சொன்ன மாதிரி பேசப்பட வேண்டும் அப்படின்னுக்காக இந்த புத்தகத்தை நம்ம படிச்சோம், நம்ம எப்படி சுவாரஸ்யமா படிச்சோமோ அதே சுவாரஸ்யமா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் செய்தேன். மிக்க நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி ரமேஷ். ரமேஷுக்கு 25வது நிகழ்ச்சி ஒரு கைத்தட்டலாம் எல்லாரும். வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. எல்லாருமே அந்த மாதிரி பேசுறப்ப எத்தனாவது நிகழ்ச்சி நோட் பண்ணி வச்சுக்கினா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட் சார், கரெக்ட். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.